பேசினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள். சார் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், நமஸ்காரம். போன முறை நம்ம உங்களுடைய இந்த ராமாயண புஸ்தகத்தை பத்தி விரிவாக பேசியிருந்தோம். அது தொடர்பாக தான் சார் நிறைய சர்ச்சைகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சர்ச்சைகளை உங்கள்ட்ட கேள்வியாக வைத்து விளக்கம் பெறலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நேர்காணல் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல இந்த நேரடியாக டேட்டிங் தான் சார் ப்ராப்ளமாக இருக்கு. 7000 வருடங்களுக்கு முன்புதான் ராமர் பிறந்திருக்கார் அப்படிங்கிறது உங்களுடைய புத்தகத்துல நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. 7000 வருடங்களுக்கு முன்னாடிதான் பிறந்திருக்கார் அப்படிங்கிறத ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க சார். ஓகே, அடியனுடைய புஸ்தகத்துல 4 அங்கங்கள் இருக்கு கிரண். ஒண்ணு எழுத்து. அதாவது இப்போ ராமாயணத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, வால்மீகி எப்படி சொல்லியிருக்காரு பூர்ணமா சொல்லல. ஏன்னா நான் பாதுகாப்பட்டாபிஷேகம் அயோத்தியா காண்டம் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். சோ உத்தரகாண்டத்துல ஒரு பகுதியும் பாலகாண்டம் முழுக்கவும் அயோத்தியா காண்டம் ஓரளவுக்கு பூர்த்தியாகும். அதை எடுத்துட்டு வியாக்கியான கர்த்தாக்கள் கமெண்டேட்டர்ஸ் எப்படி சொல்லியிருக்கா, அதை தவிர்த்து இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அதர் பீப்புள் தான் என்ன மகான்கள், இப்ப கம்பன், துளசிதாசர், அந்த மாதிரி மகான்கள், இப்ப வேதாந்த தேசிகன் ஆச்சாரியன், இந்த மாதிரி பல்வேறு ஆச்சாரியர்கள் அவர்களுடைய எழுத்துக்களில் ராமாயணத்தை எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்த்து எழுதியிருக்காங்க, அதையும் இதுல இன்சர்ட் பண்ணிருக்கேன். இதுதான் எழுத்துப்படி. சோ ஒரு 92,000 வேர்ட்ஸ், 108 சாப்டர்ஸ்ங்கிறது அடியன் ராமாயணத்தை பத்தி எழுதினது. இதற்கு அனுகுணமா 3 அங்கங்கள் வச்சிருக்கேன். ஒண்ணு இன்ஸ்கிரிப்ஷன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு கிவ் a groundwork introduction. சோ இப்போ ஒண்ணு இப்போ நமக்கு நம்மபடி ராமாயணம், மகாபாரதம் நம்ம இதிகாசங்கள், அதாவது நடந்தவை, ஹிஸ்டரி. ஆனா இப்ப நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் பத்தி படிப்போம், பிரெஞ்சு பத்தி படிப்போம், டச் பத்தி படிப்போம், முகலாயர்களை பத்தி படிப்போம், விஜயநகர மன்னர்கள் பத்தி படிப்போம், சோழர்கள், பாண்டியர்கள், குப்தாக்கள், மௌரியாக்கள் பத்தி படிப்போம், புத்தா, மகாவீராவை பத்தி படிப்போம், இயேசுநாதர், குரு கோவிந்த் சிங் பத்தி படிப்போம். ஆனா ராமாயண மகாபாரதம்ங்கிறது நம்ம இதிகாசத்துக்குள்ள நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். அது தனியா மாரல் ஸ்டோரி அது இதுன்னு படிச்சிருப்போம். காரணம் என்னன்னா, நம்ம சனாதன தர்மத்துல, நம்ம ஹிந்து மதத்துல அது நம்ம இதிகாசமா வரலாறா பார்த்தாலும், வரலாறு ஆய்வாளர்கள் அப்புறம் இந்த அகாடமியால இந்த புஸ்தகம் ஸ்கூல் எஜுகேஷனை டிசைட் பண்றவா, they don't look at it as history. அவர்கள் அதற்கு வைத்த பெயர் ஒன்னு ஸ்டோரி, அதை விட வசத்தியா மைத்தாலஜின்னு வச்சுட்டா, மித் அப்படின்னு. சோ காரணம் என்னன்னு நான் ரொம்ப, ஏன்னா நமக்கு உபன்யாசங்கள்லாம் கேட்கும் போது இது நம்ம வரலாறுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஏன் ஸ்கூல்ல இல்லைன்னு நான் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணும்போது, ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, யூ ஹேவ் டு சப்ஸ்டான்ஷியேட். இப்ப ராமர், இப்ப நம்ம ஒரு பக்தனாக சொல்லலாம், ராமன் எனக்கு பரமாத்மா, அவன் பெருமாளுடைய அவதாரம், கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, எனக்கு அது போரும்னு நம்ம சொல்லலாம். பட் ஆல் அவர் சில்ட்ரன், ஆல் அவர் யங்கர் ஜெனரேஷன் ஆர் பீங் எஜுகேட்டட் அட் ஸ்கூல்ஸ். ஸ்கூல் எஜுகேஷன்ல ஒரு திருத்தமோ காலேஜ் எஜுகேஷன்ல இருந்தால்தான் முடியும். அப்ப அவர்கள் கேட்பது என்னன்னா, நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க. அப்ப சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும்னா கல்வெட்டு ஆதாரங்கள், அதே சமயத்துல சிற்ப ஆதாரங்கள், ஸ்கல்ப்சர்ஸ், 3வது டேட். இது 3 தான் அவர்கள் கேட்பது. இப்ப நம்ம ஹனுமான் பாரத தேசத்திலிருந்து லங்கைக்கு பறந்து சென்றார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஆய்வாளர்களுக்கு தோணாது. ஏன்னா நம்பிக்கை, இறை நம்பிக்கைன்னு வந்துட்டுனா எது வேணாலும் நடக்கும். ஆனா டேட்ஸ், இப்ப நமக்கு அந்த ப்ராப்ளமே இல்லைங்கிறனா. அதனாலதான் TS கிருஷ்ணன் ஒரு பெரிய ஆய்வாளர், அவர் நல்ல ஃப்ரெண்ட், ஹிஸ்டாரியன். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கசக்குடி, வேள்விக்குடி, அப்புறம் சிறுப்பூர், அப்புறம் திருவாலங்காடு, இந்த மாதிரி நிறைய அந்த செப்பேடுகள்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். ராஜா 2 கண்ணுக்குட்டி கொடுத்தார், 2 மாடை கொடுத்தார், அத்தை பண்ணார், இத்த பண்ணார். அதுக்கு நடுவுல வரும், தசரதன் எப்படி தன்னுடைய மனைவிகளுக்கு பாயசத்தை பகிர்ந்தெடுத்து கொடுத்தானோ அது போல் அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ அந்த ராஜா குறிப்பிட்டத பாக்கி எல்லாத்தையும் நம்ம சத்தியம்னு ஒத்துக்கிறோம் ஹிஸ்டரியில. அப்ப இந்த வரையும் நம்ம சத்தியம்னு ஒத்துக்கணும். அதுதான் இன்ஸ்கிரிப்ஷனோட பேசிஸே. சோ அந்த லைன் எடுத்து போட்டிருப்பேன். இப்ப தசரதர் பாயசம் கொடுக்கக்கூடிய அந்த சாப்டர்ல கீழே ஃபுட் நோட்ல போட்டிருப்பேன். அதாவது வேள்விக்குடி பிளேட் 9th செஞ்சுரியில இந்த மாதிரி தசரதன் பகிர்ந்து கொடுத்த விஷயம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகம் நம்பரை போட்டு, காப்பர் பிளேட் நம்பரை போட்டிருப்போம். அதே மாதிரி இப்ப திலீபன் ஒரு ராஜா இருந்தார் தசரதற்கு முன்னாடி. அந்த திலீபனுடைய சாமர்த்தியம் என்ன அப்படிங்கிறது ஒரு வரியில சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த சாப்டர்ல போட்டிருக்கோம்.
எங்கெல்லாம் இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபுட் நோட்டா கீழே போட்டிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து ஸ்கல்ப்சர். இப்போ ஒரு இதுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கோர் வாட்னு கம்போடியால இருக்கு, 13வது நூற்றாண்டு கோவில். அதை கட்டி எழுப்பினவன் சூரியவர்மன் டூன்னு பேர். அவர் குமர் டைனஸ்டியை சேர்ந்தவர். அவரை பத்தி ஒரு ஃபுல் பேனல் இருக்கும். அவர் என்னெல்லாம் பண்ணார், யாரோட போராடினார், அத்தை பண்ணார், இத்த பண்ணார்னு இருக்கும். அப்போ அவரை நம்புற மாதிரி, அவரை சம்பந்தப்பட்ட அந்த சிற்பத்தை நம்புற மாதிரி நம்ம ராமாயணம் சம்பந்தப்பட்ட சிற்பத்தையும் நம்பணும். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, ராமருக்கு சிற்பங்கள் இருக்கும். எவ்வளவு நுட்பமான சிற்பம் கிரண். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷ்யசிங்கர்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷ்யசிங்கருடைய சிற்பம் வந்து மதுரா மியூசியம்ல 3வது 4வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட அந்த சிற்பம் மதுரா மியூசியம்ல இருக்கு. சோ அந்த சாப்டர் வரும்போது அந்த சிற்பத்தை போட்டு இது இந்த டைனஸ்டில ரிஷ்யசிங்கரை போட்டிருக்கா. இன்னொரு இடத்துல பாயசத்தை பிரிச்சு கொடுக்கறது, அந்த திருஷ்யம் ஹசாரா ராமா டெம்பிள் விஜயநகரால இருக்கும், அதை போட்டுட்டு கீழே போட்டிருக்கோம். சோ இது 2வது லெவல். சிற்பங்களை பேஸ் பண்ணி அதனோட டீடைல்ஸை போட்டிருக்கோம். 3வது டேட்டிங். எதுவுமே ஹிஸ்டரியில வரும்போது ஒரு டேட்னு கொடுப்போம். பேட்டில் ஆஃப் பானிபட் எப்போ நடந்ததுன்னா ஒரு டேட், பேட்டில் ஆஃப் தானிகோட்டானா ஒரு டேட். அப்பதான் அந்த ஹிஸ்டரியில இட் கோஸ் இன்டு சம்திங் ரெக்கார்டபிள், ஒரு டேட்டபிள் பாஸ்டா இருக்கணும். அப்போ வந்து அடியன் இப்ப ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்களுடைய அந்த ரிசர்ச்ல அவர்களுடைய டேட்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. நீங்களும் கோட் பண்ணிருக்கீங்க, உங்களோட புத்தகத்திலே கோட் பண்ணிருக்கீங்க. அவர்களுடைய டேட்டை நீங்க எடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா நிறைய டேட், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 விஷயம் கேட்கிறேன். இப்ப ப்ரிஃபேஸ் எழுதும்போது எனக்கு யாரெல்லாம் இன்ஸ்பிரேஷன் சொல்லும்போது வால்மீகில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 75 பேரை சொல்லியிருக்கேன். பெரியவாச்சான் பிள்ளை, தேசிகன், மணவாள மாமுனிகள், நம்பிள்ளை அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், ஆச்சாரியன் முக்கியன நிறைய புஸ்தகமா படிச்சிருக்கோம். அவர்களை மனசுல வச்சுன்னு எழுதும். அதே சமயத்துல யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, கேஷவ் பெயிண்டிங் கொடுத்திருக்கார், உபாசனா இதை பண்ணிருக்கா, ஜெயஸ்ரீ சாரநாதன் வந்து இந்த டேட்ஸ் கொடுத்தா அப்படின்னு எழுதியிருக்கேன். நான் எழுத்தா நான் சொன்னேன் பாருங்க, 108 சாப்டர்ஸ். அதுல எந்த இடத்துலயுமே நம்ம வந்து இந்த யுகத்தை பத்தி விசாரமே பண்ணல. அதாவது இந்த யுகம் சரியா தப்பா, அவர்கள் செய்தது தப்பா, நம்ம சொல்றது சரி, அந்த விசாரமே வரல. ஏன்னா ராமருடைய கதை பெயிண்ட்டுக்கு இன்ஃபேக்ட் தேர் இஸ் ஒன் பர்டிகுலர் பேராகிராஃப் கிரண் நான் எழுதினதுல, ராமன் வந்து ஒரு ஒரு வெரி ஏபிள் கேப்பபிள் பிரின்ஸ், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்பா கேட்கிற மக்கள் கிட்ட, மந்திரிகள் கிட்ட, என் பிள்ளையனா யுவராஜாவாக்கலாமா? அப்ப அங்க இருக்க மக்கள், அந்த முக்கியமா மந்திரிகள், அந்த மினிஸ்டர்ஸ், அப்புறம் அந்த ரிஷிகள் எல்லாம் சொல்றா கட்டாயமா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றா. தசரதா, நம்ம இப்ப இருக்கிறது வந்து திரேதாயுகம். அப்புறம் தர்மம்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் திரேதாயுகத்துல. ஆனா ராமன் இருக்கக்கூடிய விதத்தை பார்த்தா எனக்கு என்னவோ இது கிருத்தயுகம் மாதிரி இருக்கு, அதனால அவன் ஆக்கலாம். சோ இது எப்படின்னா, சுவாமி வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்துல ஒரு வரி எடுக்கிறார். திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விற்த்தாந்த. திரேதாயுகத்தில் வாழ்ந்திருந்தாலும் கிருத்தயுகத்தை போல் ஒரு பர்ஃபெக்ட் உலகத்தை போல் ஆக்கின ராமா. அந்த பேராகிராஃபையும் எடுத்திருக்கேன். நான் யுகத்தை பத்தி விசாரமும் பண்ணல, யுகத்தை பத்தி பிரஸ்தாபிச்சும் இருக்கேன். இது திரேதாயுகத்தில் இருந்தவன். ஆனா அந்த யுகம் எவ்வளவு நம்பர்ன்னு அந்த இடத்துல சொல்லல. கீழே ஃபுட்நோட்ல ஒரு 4-5 இடத்துல, மேபி ஒரு 6 or 7 places ராமன் பிறந்த தேதி வரும்போது கீழே ஃபுட்நோட்ல ஒரு ஸ்டார் போட்டு புனர்வசு நட்சத்திரம், நவமி திதி, ஐ டோன்ட் ரிமெம்பர் வருஷம், பிரபாவ வருஷமோ ஏதோ, தப்பா இருக்கலாம். அப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் டேட் ஜெயஸ்ரீ சாரநாதனுடைய புஸ்தகத்துல ஆராய்ச்சியில என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை கொடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்ததா, அந்த டேட் சரி என்ற கன்விக்ஷன் உங்களுக்கு இருந்துதான் போட்டீங்களா? நிச்சயமா. ஏன்னா இப்ப பாருங்க, அடியன் வந்து இப்ப ஜெயஸ்ரீ சாரநாதன் இஸ் த லேட்டஸ்ட். அதுக்கு முன்னாடியே நான் காலேஜ் டேஸ்ல ஐ டோன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் இயர், 2004 or 2005 அப்புறம் இருக்கணும். ஏன்னா நான் காலேஜ்ல வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னா அந்த டைம் பீரியட்ல இருக்கணும். புஷ்கர் பட்நாகர்னு ஒருத்தர் எழுதினார். அதோட இது பேர் என்ன, ஒரு எக்ஸப்ட்ஸ் எல்லாம் வந்தது. அப்ப நாங்க காலேஜ்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பத்தி விசாரம் பண்ணும்போது he would have substantiated. அவர்கிட்ட ஏதோ ஒரு சம் சாஃப்ட்வேர், பிளானட்டேரியம் சாஃப்ட்வேர், ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது. அதுல அவர் கொடுத்தார். சிமுலேட்டர். சோ வால்மீகி என்ன பண்றார், நிறைய இடங்கள்ல கதையா சொல்லாம, இப்ப ராமர் வந்து இப்படி வாழ்ந்தார், வெண்ணெய் சாப்பிட்டார் அப்படிலாம் சொல்லாம கிளியரா சொல்றார். இத்தனாம் திதி, இத்தனாவது நட்சத்திரத்துல ராமர் பிறந்த போது, நட்சத்திரே அதிதி தெய்வத்தே ஸ்வோச்ச சம்ஸ்தேஷி பஞ்சசு, 5 கிரகங்கள் உச்சன்ல இருக்குங்கிறார். எக்ஸாக்ட் ஸ்டேட். இது போற நம்ம ஜாதகத்தை நிர்ணயம் பண்றதுக்கு
அப்ப 5 கிரகங்கள் உச்சல்ல இருக்கணும்னா அந்த சாஃப்ட்வேர் காமிக்கணுமே. ஆனா இப்போ ஒரு விஷயம், இது மட்டும் இப்ப இந்த 5 கிரகங்கள் மட்டும் உச்சல்ல இருக்கு, புனர்வசு நட்சத்திரம்னா அந்த மாதிரி டேட்ஸ் எக்கச்சக்கமா இருக்குமே பாஸ்ட்ல. இது ஒரு டேட்ல மட்டும் வந்திருக்காது, நிறைய டேட்ல வந்திருக்கும். ஆனா என்னன்னா ராமருடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள், இப்ப அவருக்கு ராமருக்கு விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போய் ராட்சச சம்ஹாரம் பண்ணி யுத்த சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வரும்போது கல்யாணம் ஆகும்போது ஒரு விசாரம் பண்றார் அந்த வியாக்கியாத்தா கோவிந்தராஜர். என்னைக்கு நடந்தது? உத்தர பால்குனி நட்சத்திரத்தன்னைக்கு நடந்தது. ராமர் அவருக்கு பட்டாபிஷேகம்னு நிர்ணயம் ஆகும்போது சித்திர மாசமா இருந்தது, புஷ்ய நட்சத்திரமா இருந்தது. அவர் கிளம்பி போனோம்னா தசரதர் போகும்போது 4 இடங்கள்ல வால்மீகி மறுபடியும் கிரகணம் அதை சிமிலியாவே கொடுத்துன்னு ஒரு ராகுவும் சந்திரன் கேத்துவும் சந்திரனை பிடிப்பது போல் கரெக்டா அந்த சிமுலேட்டர்ல போட்டா புஷ்கர் பட்நாகர் அது அழகா எக்லிப்ஸ் கொண்டு வர்றார். அன்னைக்கு லூனார் எக்லிப்ஸ் இருக்கு. அவர் ஜனஸ்தானத்துல சண்டை போடும்போது கிரகணம் இருக்குங்கிறார். அந்த கிரகணம் எங்க வேணாலும் தெரியலாம் இல்லையா, தெரியாமையும் இருக்கலாம் இல்லையா. கரெக்டா ஜனஸ்தானம் நாக்பூர் ஏரியால அது தெரியுது அந்த கிரகணம். சோ அது புஷ்கர் பட்நாகர் பண்ணிடுறார். ஆனா புஷ்கர் பட்நாகர் டிட் நாட் கெட் இன் டு த நேம் ஆஃப் த இயர். அதாவது இது இவனேதான் நம்ம ஹிந்து கேலண்டர்ல எப்படின்னா நம்ம சொல்லுவோம் பிரபவ சம்பத்சரே 60 வருஷம் இருக்கு, 60 வருஷம் இருக்கு. அந்த பேர் எல்லாம் சொல்லவே இல்லை. அவர் பேசிக்கா கொஞ்சம் அஸ்ட்ரோனாமிக்கல் டீடைல்ஸ் வச்சு பண்ணார். ரெண்டாவது he didn't tabulate it with the தமிழ் லிட்டரேச்சர். மேபி அவருக்கு தமிழ்ல, ஆனா அந்த புக்கை படிச்சேன்னா நல்ல ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி நல்ல இன்ட்ரெஸ்டிங் ரீடா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2011-12 ஒரு சம்திங் அந்த வாக்குல நான் தாம்பரத்துல வள்ளுவர் கூட்டம் வள்ளுவர் ஏதோ ஒரு ஸ்கூல் வள்ளுவர் பேஸ் பண்ணி இருக்கோம். அந்த ஸ்கூல்ல ஹேமா ஹரி அப்படின்னு ஒரு கப்பல், வெரி வெல் நோன் டு மீ, வெரி குட் ஸ்காலர்ஸ். நீங்க எடுத்திருக்கீங்களா? சோ அந்த வள்ளுவர் ஏதோ ஒரு ஸ்கூல்ல நான் கொடுக்கும்போது they came and presented one book. துஷ்யந்த் இதை படி, இது it talks about Rama's dates. அப்போ அதுல சம்திங் லைக் 5114 இருந்த மாதிரி தான் ஞாபகம். நான் உடனே இது எப்படி சாத்தியம், ஏன்னா நான் புஷ்கர் படிச்சிருந்தேன், ஹவு இஸ் இட் டிஃபரெண்ட், நீங்க போய் படிங்கன்னு சொன்ன உடனே they came up. அப்பதான் அந்த அரௌண்ட் தட் பீரியட் தான் இந்த சேத்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது, சேத்துவோட கார்பன் டேட்டிங். சோ அப்ப I think there was some problem with the DMK government and அவ சேத்து சமுத்திரம் ப்ராஜெக்ட், ராமர் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டினாரா, அது படிச்சாரா, இது ஏதோ இந்த சர்ச்சையெல்லாம் வந்தது. சோ அந்த புக்ல they would have ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருப்பா எப்படி அந்த சேத்துவோட நீங்க டைசெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷன் நேச்சுரல் ஃபார்மேஷன், அதுக்கு ஓஷியானிக் ரிட்ஜ்னு பேரு. சமுத்திரத்தினுடைய ஒரு ஃப்ளோரே வீங்கி இருந்ததுன்னா நேச்சுரல் ஃபார்மேஷன் ரிட்ஜ்னு பேர் இருக்கு. அதுக்கும் மேல வானரங்களை வைத்துக் கொண்டு நளனுடைய ஆதேசத்தின் பேரில் ராமருடைய அனுகிரகத்தின் பேரில் குரங்குகள்லாம் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடின்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எடுக்கிறார். அல்ல அந்த மரங்கள்லாம் போட்டு கல்லெல்லாம் போட்டு அவ பண்ணதுனால இட்ஸ் a combination of natural and artificial. இது அது I believe, I think Earth Planet or NASA, one of them had confirmed that there is a man-made formation between India and Lanka. இது it was an added thing. ஏன்னா இப்ப நம்ம அயோத்தியாவையோ இதையோ man-made காமிக்க முடியாது, அதெல்லாம் ஊர், அதெல்லாம் ஒரு மண். இது there is a formation பாருங்க, there is something that connects between the two countries. சேது பத்த சீமந்தித சமுத்திரன்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறார். சீமந்தம் பண்ண மாதிரி இருக்குன்னு கடல் அழல. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கிரண் அந்த புஸ்தகத்திலயும் நான் படிச்சேன். அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீஜியோட புஸ்தகத்துல என்னன்னா she too gives the same dates but she adds more details like the name of the year, திதிய கரெக்டா அது ஃபாலோ பண்றோம், பக்ஷத்தை ஃபாலோ பண்றோம். சோ அந்த பக்ஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது தமிழ் லிட்ரேச்சரோடையும் நம்ம சொல்றோம் தமிழ் பழமையான மொழி. இன்ஃபேக்ட் அதுல அயோத்தியா காண்டத்திலேயே வால்மீகி ஒரு இடத்துல சொல்றதா ஞாபகம், ஒரு மரத்துல அந்த கிளையில புஷ்பங்கள் அப்படியே பூத்து குலுங்கிறது, தொங்குறது. அப்போ ஒருத்தருக்கு பேசிக்கும் போது சொல்றா, இது தட்சிண பாரதத்துல பெண்கள் தலையில வச்சுக்க கூடிய புஷ்பம் மாதிரி. ஏன்னா சவுத்ல லேடிஸ் ஆர் ஃபாண்ட் ஆஃப் ஃபிளவர்ஸ், நார்த்ல அவ்வளவு இல்ல, தலையில வச்சுக்க மாட்டா. சோ த கம்பேரிசன் இட் செல்ஃப் இஸ் என்ன சிமிலி கொடுக்குறாங்கன்னா, தட்சிண பாரதத்துல எப்படி பெண்கள் பூ வச்சுப்பாளோ சூட்டிக் கொள்வார்களோ அது போல். அப்போ நார்த்ல இருந்திருந்தாலும் சவுத்தோட கல்ச்சர் நன்னா தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது இப்ப ராமர் உத்தரப்பிரதேசத்தோட நிக்கிற மத்திய பிரதேஷ் வழியா மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரான்னு வந்துனாலே அது பெரியோர்கள் படி திராவிட தேசம்னு பேரு. ஏன்னா பிலோ த விந்தியாஸ் இல்லையா, குஜராத் மகாபெரிவா சொல்லும் போது பஞ்ச திராவிடாள்னு சொல்லுவா. அதாவது குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா, கீழே கர்நாடகம்,
ஆந்திரா தெலுங்கு பேசக்கூடிய தேசம், தமிழ் மலையாளம் பேசக்கூடிய தேசங்கள்லாம் இதுக்கு பஞ்சதிராவிடம்னு பேர். இட்ஸ் லார்ஜர் பெனின்சுலர் ஏரியா. சோ இதெல்லாம் சவுத் ஆஃப் இந்தியாஸ். சோ அங்க வரும்போதே அவர் அகஸ்தியரை பார்த்துடுறார். ராமன் அகஸ்தியர், ஏன்னா ஒரு ரிஷியா சுதீக்ஷ்ணர் ஷரபங்கரை பார்க்கும்போது அகஸ்தியரை பார்க்கிறார். நமக்கு எப்படின்னா இப்ப நம்ம தமிழோட ஹிஸ்டரி, தமிழ் லிட்ரேச்சர் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா சங்கம்னு ஒரு பீரியட சொல்றோம். ஆனா அந்த பீரியட நம்ம 3ஆ பிரிக்கிறோம். முதல் சங்கம், இடைச்சங்கம். அந்த விஷயங்கள்லாம் வரும்போது ரொம்ப கிளியரா அதுல வந்து கவாட்டம், இதுல ரகுவம்சத்துல காளிதாசன் எடுப்பான். காளிதாசன் வச்சுக்கோங்க ஒரு 1800 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம் பீரியட். அவர் ரகுவம்சத்துல எடுக்கிற அந்த இந்துமதின்னு ஒரு பெண் இருக்கா, அவதான் வந்து ராஜகுமாரி. அவளுக்கு வந்து சுனந்தான்னு ஒரு ஃப்ரெண்ட். அந்த சுனந்தா வந்து இந்துமதிக்கு ஸ்வயம்பரத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறா. இதெல்லாம் தான் மன்னர்கள் ஸ்வயம்பரத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லும்போது ஒரு பாண்டியனை பத்தி சொல்றா. அப்போ அந்த இதுல அந்த பாண்டியனை பத்தி சொல்லும்போது இவன் வந்து உரகபுரியிலேந்து வந்திருக்கான். பாம்புகள் ரட்சிக்கக்கூடிய உரகபுரி அப்படின்னா ஆலவாயின்னு அர்த்தம், மதுரை பக்கம். அந்த கேபிட்டல். அப்போ அந்த இடத்துல இந்த ராஜா வந்திருக்காரு. அதோட சேர்த்து சொல்லும் போது அவ என்ன சொல்றா, யாகங்கள் முடிச்சுட்டு அவபிருத ஸ்நானம் பண்ணிட்டு இந்த ராஜா வந்திருக்கார் அப்படின்னு சொல்றா. அதே விஷயத்த நம்ம வந்து செப்பேடுகள்ல பார்க்க முடியும். பாண்டியன் யாகம் செய்து அவபிருத ஸ்நானம் செய்து வடக்கே சென்றான் ஸ்வயம்பரத்துக்கு. ரகுவம்சம் இப்ப காளிதாசருக்கு எவ்வளவு ஆக்சஸ் இருந்திருக்கும் சொல்லுங்க, இங்க சவுத்துல இருந்து. சோ அவ்வளவு அழகா எடுக்கிறார். சோ இதெல்லாம் வந்து இட் ப்ரூவ்ஸ். அப்புறம் வந்து இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப சீதையோட ஹனுமான் பேசும்போது ஒரு விஷயம் வருது. சம்ஸ்கிருதத்துல முதல்ல பேசலாம்னு நினைச்சோம்னா அப்புறம் மனிதர்கள் பேசக்கூடிய அமுத மொழியில பேசலாம். இது வந்து பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிராகிருதத்துல சீதை பேசியிருப்போம், ஹனுமான் வந்து பிராகிருத. உங்களுடைய உபன்யாசத்துல நீங்க தமிழ்ல பேசியிருக்கலாம் என்று சொல்லியிருக்கீங்க. அடியேனே சொல்லல, எங்க ஆச்சாரியா எல்லாமே சொல்லுவா அமுத மொழினா அந்த காலத்துல தமிழுக்குதான் பேர். தமிழுக்கும் அமுது என்று பெயர். சரி, இப்ப நீங்க நார்த்ல போனீங்கன்னா அவ ஒத்துக்க மாட்டான். அவன் ஏன் உங்க மொழி தானே அமுத மொழின்னு கேட்பா. எல்லா மொழியுமே அமுது தான், இல்லைன்னு சொல்லல. பட் சில மொழிகளுக்கு அது பேர் வந்துடும். சோ அது தமிழ்ல தான் பேசியிருக்கான்னு பல பேருடைய நிர்வாகம். சோ தமிழ் அப்படிங்கிற மொழி இருந்திருக்குன்னா அப்ப அகஸ்தியருக்கும் அந்த தமிழுக்கும் அகத்தியம் மூலமா சம்பந்தம் இருக்கணும். அப்போ இப்ப சீதை 13 வருஷம் காட்டுல இருந்திருக்கானா எவ்வளவோ விஷயங்கள் அவ கத்து கொடுத்திருக்கோம், எவ்வளவு விஷயம் கிரகிச்சிருக்கோம். அதுல தமிழ் மொழியும் கிரகிச்சிருக்கோம். மகாலட்சுமிக்கு இல்லாத ஒரு ஞானமா ஜெகன்மாதா. சோ அப்போ வந்து இந்த மகாராஷ்டிரால இருந்து கீழே வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்ப கிஷ்கிந்தாக்குள்ள வரா, அந்த கிஷ்கிந்தால ஹனுமான் இதெல்லாம் பார்த்துட்டு கீழே தமிழகத்துக்குள்ள வரா. நம்ம தமிழகத்தோட சம்பந்தம் பெற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. திருப்புக்குழின்னு இருக்கு, திருப்புள்ளம்பூதங்குடின்னு இருக்கு, அப்புறம் கோடிக்கரைன்னு இருக்கு, கீழே திருப்புல்லானின்னு இருக்கு, ஒரு ரூட் இருக்கு. சோ அப்ப தமிழ் லிட்ரேச்சரோடையும் அது சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து தமிழ் பாடல்கள்ல புறநானூறு காலத்துல நான் உங்களுக்கு போன இதுலயே சொன்னேனே, அந்த ராஜா வந்து அந்த ஆபரணங்களை அந்த காலத்துல இவ்வளவு ராமாயணம் சொல்லிட்டாங்கன்னா ராமாயணமும் இஸ் ரிலேட்டட் டு தட். சோ இப்ப ஜெயஸ்ரீ அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்ட் நாட் த டேட்ஸ், தமிழ் லிட்ரேச்சரோடையும் we should be able to relate to it. சோ அப்ப அடியனுக்கு என்ன தோணிட்டு டேட்ஸ் படி பார்த்தீங்கன்னா புஷ்கர் பட்நாகர், ஹேமா ஹரி, ஜெயஸ்ரீ அவர்கள்லாம் ஒரு டேட் சொல்றா. ஆனா இன்னும் அதோட ஆடட் ப்ரூஃப் கொடுக்கறது ஜெயஸ்ரீ. அதனால ஜெயஸ்ரீயை கோட் பண்ணிருக்கேன். பாக்கி 2 பேருமே இதே டேட் தான் கொடுத்துருக்கா. இதை தவிர்த்து டிஃப்ரெண்ட் டேட்ஸும் வந்திருக்கு. இப்ப நிலேஷ் ஓக் அப்படிங்கிறவர் இன்னொரு டேட் கொடுக்குறார். இப்போ இதுல பாயிண்ட் என்னன்னா, ஏன் இந்த டேட்ஸ் நம்ம போடணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டபிள் பாஸ்ட்னு ஒண்ணு இருக்கணும். கிரண், எப்பவுமே ஒரு ஹிஸ்டரி, ஒரு விஷயத்தை நம்ம எழுதுறோம், அங்கீகாரம் பண்ணிக்கணும் அகாடமிக் வேர்ல்ட்ல, அது ஸ்கூல் எஜுகேஷன்ல எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரணும்னா நான் ராமாயணத்தை மட்டும் எழுதினா மட்டும் போறாது. அதுக்கு கல்வெட்டு ஆதாரத்தை கொடுக்கணும், சிற்ப ஆதாரத்தை கொடுக்கணும், அதே மாதிரி டேட்டபிள் ஆதாரத்தை கொடுக்கணும். அந்த டேட் வந்து கொராபரேட் பண்ண வைக்கும். என்னோட புஸ்தகத்தை படிச்சு இந்த டீடைல்ஸ் ஒண்ணுமே நான் சொன்னது ஒண்ணுமே கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா ஐ ஹவ் செட் தட் ஜெயஸ்ரீ கொடுத்த டேட்டை மட்டும் நான் இங்க ஃபுட் நோட்ல கோட் பண்றேன்னு எழுதிட்டேன், அவ்வளவுதான். இது எப்படி ஜெயஸ்ரீ அவர்கள் இந்த டேட்டுக்கு வந்திருக்காங்கன்னா யூ ஹேவ் டு ரீட் ஜெயஸ்ரீ, ஹேமா ஹரி, புஷ்கர் பட்நாகர், இவாளெல்லாம் படிச்சாதான் ஒரு ஐடியா இருக்கும். ஓஹோ இந்த எவிடன்ஸ், என் புஸ்தகத்தை இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து பிளானட்டேரியம் சாஃப்ட்வேர் பாருங்க அதெல்லாம் ஒண்ணுமே போடல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நான் இந்த யுக கணக்கு தப்புன்னு சொல்லல. எந்த இடத்துலயுமே இந்த யுகங்கள் நாம் ஆதலால் நாம் யுகங்கள் சொல்லி வருவது தப்பு. ஏன்னா நான் ஸ்கிரிப்ட்ல எழுதும்போது நான் எழுதின இடத்துல, அடியன் எழுதின இடத்துல கிளியரா திரேதா யுகம் கிருத்த யுகம் தான் எழுதியிருக்கேன். நான் வந்து பிசி யுகத்தை பத்தி பேசும்போதுதான் இப்போ இந்த கணக்கு யுக கணக்கு 4,32,000 வருடம் கலியுகம்,
into 2 துவாபர, into 3 திரேதா, into 4 கிருதயுக. இது இப்போ நடந்துட்டு இருக்கிறது 28வது சதுர்யுகம். ராமாயணம் நடந்தது 24வது சதுர்யுகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது மினிமம் 1 கோடி வருஷம்லாம் கேப் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை பார்க்க முடியுது. இப்போதான் அது விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இருக்கு. வெறும் 7000 வருஷம்னு இருக்கும்போது இந்த யுக கணக்குப்படி 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமர் வாழ்ந்துக்காருன்னு தான் யுக கணக்கு சொல்றதுதான் உங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கு சார். இப்போ அடியேன் இந்த புக்ல ராமாயண டேட்டை ரிசர்ச் பண்ற மெட்டீரியலா போடல, ஒரு கோட் மட்டும் பண்ணிருக்கேன். அதை ரிசர்ச் பண்ணவா மெனி பீப்புள் ஆஸ் ஐ செட். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப என்ன ஒரு விமர்சனமா இருக்கலாம்னா, நானும் ராமாயணத்தை படிச்சு மகாபாரதத்தை படிச்சு வியாசபீட்டத்துல உபன்யாசம் பண்றவன் எதுக்கு சட்டுன்னு ப்ரொஃபஷனையே மாத்தி ஹிஸ்டரி பக்கம் போகணும் அப்படிங்கிறதுதான். ஓகே, இது என்ன புரியுங்க. உபன்யாச மேடையில நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு பெரிய ஒரு வீடியோ சர்க்குலேட்டே ஆச்சு, வைரல் ஆச்சு. நான் வந்து இந்த சங்கல்ப மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்றது. 43 லட்சம் 20,000 வருஷங்கள், அத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே அஷ்டாவிம்சதிதமே, இதெல்லாம் வரும். அதுல வந்து இந்த 1000 சதுர்யுகங்கள், அதுல இவ்வளவு மனுக்கள் இருக்கா, அதுல ஒரு மனுக்கு 71 சதுர்யுகங்கள் பாயிண்ட் சம்திங் வருது. அதுல 28வது சதுர்யுகத்துல நம்ம இருக்கோம். 28வது சதுர்யுகம்னா ஒரு சதுர்யுகத்தை 40, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்லுவேங்கிறனா. இப்போ ஒரு வியாசபீட்டம்னு எழுதிட்டா எனக்கு ஆதாரம்ங்கிறது ராமாயணம், எனக்கு ஆதாரம்ங்கிறது பாகவதம், அடியனுக்கு ஆதாரம்ங்கிறது விஷ்ணு புராணம். இப்போ பாகவதம் விஷ்ணு புராணங்கள்ல இந்த கணக்கு, இன்ஃபேக்ட் ராமாயணத்துல இந்த யுக கணக்கு எல்லாம் சொல்லவே இல்லை, ஞாபகம். ராமாயணம் வால்மீகியோட கிரந்தத்துல இது வந்து 43,20,000 வருஷம்லாம் இதெல்லாம் இந்த 6 காண்டங்கள்ல வரல. பட் ஆனாலும் புராணங்கள் வாக்கியத்தையும் நம்ம ரிஷிகள் வாக்கியத்தையும் ஆதாரமா வச்சு நம்ம என்ன பண்றோம்னா 43,20,000 வருஷம், அதுல 3 மடங்கு 2 மடங்கு 1 மடங்கு நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்றோம். இப்ப நான் ஒரு உபன்யாசம்னு மக்களுக்கு சொல்லும் போது வியாக்கியானத்துல இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும், அதாவது புஸ்தகத்துல பெரியோர்கள் கொடுத்ததுதான் நான் சொல்ல முடியும். இது சரி, இது தப்பு, இதை நீங்க ஏத்துக்க கூடாது, இதை எப்படி ஏத்துக்கலாம், அந்த விசாரத்துக்கு நான் போக மாட்டேன். பட் when I'm writing a book which has to have some historical connection, அப்போ நான் வந்து ஹிஸ்டரியில ரிசர்ச் பண்ணவாளுடைய இன்புட்ஸையும் நான் எடுத்துக்கணும். இப்ப நான் வெறும் ராஜாஜி மாதிரி ராமாயணம் மட்டும் எழுதிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, அது ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஆப்ஜெக்டிவ் வந்து எழுதுறது மட்டும் இல்லை, இது ஹிஸ்டாரிக்கலா எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணி இதை. ஏன்னா இப்போ கிரண், நான் நிறைய இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் போறேன் பாருங்க, அங்க அந்த டிபேட் பண்றவாள்லாம் ஒரு டிபேட்ல சண்டே வந்துடுத்து. நான் ஒரு மதத்தை பத்தியும் விமர்சிக்க மாட்டேன், அந்த மதத்தோடைய கொள்கையை பத்தி நான் பேசவே மாட்டேன். தட்ஸ் நாட் மை பாயிண்ட், தட்ஸ் ஐ டோன்ட் நோ மச், வை ஷுட் ஐ கிரிட்டிசைஸ். அதுல ஒரு இஸ்லாத்து மதத்தை சார்ந்த ஒரு மௌல்வி சொன்னார் ஏதோ பேச்சுல, நான் ஏதோ ராமாயணத்துல ஏதோ ராமாயண புஸ்தகத்தை உத்தரப்பிரதேஷ்ல எரிக்கிறதா இருந்தாலும் சம்திங் லைக் தட், நான் அதுக்கு கண்டனம் சொன்னேன். இது நம்ம ஹிஸ்டரின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், இட் இஸ் நாட் ஹிஸ்டரி, இட் இஸ் யுவர் மித், நீங்க நம்பக்கூடிய கட்டுக்கதை. அப்ப எனக்கு ஜெனரலி சோசியல் மீடியால எல்லாம் we should not show our anger, ஆஹா ஓஹோன்னு கத்தக்கூடாது. I believe in that, but I got angry at that moment. ஏன்னா அடியனுடைய வரலாறு நீ மித்துங்கிறிய, உன்னுடைய நம்பிக்கை ஏதாவது நான் தப்பு சொன்னேன்னா, சோ அப்ப ஏன் அந்த மித்து, அந்த இன்ஸ்டன்ட் எனக்கு கோவம் வந்திருக்கலாம். அப்ப நான் ஒரு யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவர் சொல்ல மாட்டார்? ஏன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்ட கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம என்ன சொல்லிடுறோம், பெருமாள் இருந்ததை நம்ம ப்ரூவா பண்ணணும், எங்க அப்பா அம்மா இருந்தா நான் இந்த மாதிரி ரெட்டாரிக்லயே போறோம். ஏன் நான் ப்ரூவ் பண்ணணுமா? நான் என்ன சொல்றேன், ப்ரூவ் பண்ணணும். ராம பக்தி போறாதா, ராமருடைய எக்ஸிஸ்டன்ஸ ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதான் கேள்வியாக வைக்கிறாங்க முன்னாடி. அது பாருங்க கிரண், லோகோ பின்ன ருச்சி. இப்போ ஒரு சின்ன ஒரு 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 குழந்தை எடுத்துட்டேன்னா ஒரு ஹோட்டல்ல வெறும் இட்லி மட்டும் கொடுக்க மாட்டான். இப்ப அந்த குழந்தைக்கு அப்பா வந்து இட்லி தான் நல்லதுன்னு சொன்னாலும் எனக்கு இட்லி வேண்டாம், எனக்கு ஏதாவது நூடுல்ஸ் வாங்கிட்டான்னு அது கேட்கும். சோ அப்பா சொல்வார், இல்லடா அது மைதா உடம்புக்கு சரியில்லை. பட் அதே மாதிரிதான் இப்ப உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு கோணங்கள், நீங்களும் நானும் பாக்குற கோணத்துல தான் ராமாயணத்தை பாப்பாங்கிறது இல்ல. we must understand and we are living in a different world. See, இப்போ பாடசாலைகள்ல படிச்சு ஒரு ஆச்சாரியன் கீழே படிச்ச காலத்துல எல்லாம் இந்த கேள்வி எல்லாம் வரவே வராது. ஏன்னா அவர்களுக்கு மனதளவுல ராம பக்தி, ராமன் தான் கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பதும் ஒரு தெளிவாயிடுச்சு. ஆனா இப்போ ஒரு லாஸ்ட் 150 years 100 yearsல ஜாஸ்தி மக்கள் படிப்பது, மிகுதியான மக்கள் படிப்பது மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்.
அப்போ அந்த குழந்தை இப்ப நீங்க சின்ன சின்ன குழந்தைகள் கிட்ட எல்லாம் கணக்கு இப்படி போடலாமே சொல்லும்போது அது என்ன சொல்லும் தெரியுமா? இல்ல நான் போட மாட்டேன், டீச்சர் சொல்லி கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. சோ அப்ப மிஸ் என்ன கத்து கொடுப்பா? புஸ்தகத்துல இருக்கிறது தானே கத்து கொடுப்பா. புஸ்தகத்துல நம்ம ராமாயணம் மகாபாரதம் ஹிஸ்டரின்னு சொல்லலைன்னா அந்த டீச்சர் கத்து கொடுக்க மாட்டா. டீச்சர் கத்து கொடுக்காதுன்னு இந்த குழந்தை நம்பாது. அப்ப பெரியோர்களுக்கு என்ன ஆகுது? தாத்தா பாட்டிக்கோ அப்பா அம்மாக்கோ வெகு பிற்காலத்துல நான் எவ்வளவு சொன்னாலும் இந்த ராமாயணத்தை கேட்க மாட்டேங்கிறான், நம்ப மாட்டேங்கிறான். ஏன் எப்படி நம்புவான்னு சொல்லுங்க. ஸ்கூல்ல நீங்க கொண்டே வரலையே அந்த சிஸ்டம். சரி, நம்ம வந்து இந்த ரெட்டாரிக்கா நம்ம உட்கார்ந்து இந்த இடத்துல ராமர் எனக்கு சாட்சாத்கரிக்கணும், பத்ராச்சல ராமதாஸ் இல்லையா, அவர் இல்லையா, இதெல்லாம் ராம பக்தர்களுக்கு பொருந்தும். வரக்கூடிய தலைமுறையினருக்கு பொருந்தாது. நம்ம அந்த ரியாலிட்டிய பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் வெரி டஃப். இப்போ ஒரு உபன்யாசக்கரா நான் வந்து எனக்கு ஒரு 1000 பேர் எனக்கு கூட்டம் நன்னா வருது, ஆஹா ரொம்ப எனக்கு அப்படியே ராம பக்தியில தெளிச்சிருக்கா நான் நினைக்க மாட்டேன். இந்த இப்போ ஒரு ஊர்ல பெங்களூர் எடுத்துக்கோங்க, 2.78 crore people இருக்கா. இப்ப இந்த இயர்ஸ் சொல்ற மாதிரி நான் சொல்றேன் 1.78 மாதிரி 2.78 அவ்வளவு மக்கள் இருக்கும்போது ஒரு 1000 பேர் என் உபன்யாசத்துக்கு வந்தா அப்படியே எனக்கு சந்தோஷமா நான் போட்டோ எல்லாம் சோசியல் மீடியால போடுறேன். பட் த ட்ரூத் இஸ் எவ்வளவு பேர் வராம இருப்பா? வராம இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் வேலை இருந்திருக்கலாம், நம்பாமல் இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். அவர்களையும் நம் சம்பிரதாயத்துக்கு கொண்டு வருவதுதான், தர்மத்துக்கு கொண்டு வருவதுதான் நமக்கு சால சிறந்ததை ஒழிய இருக்கிறவா இருக்கட்டும். ஏன்னா இருக்கிறவர்கள் இப்போ ஒரு ராம பக்தி இருக்கக்கூடிய ஒரு அடியவருக்கு போய் அவர் 5114 BC பிறந்தார் சார் அப்படின்னா, எப்பவோ பிறந்துட்டு போட்டோம் சார், எனக்கு ராமர் தான் முக்கியம் சொல்லிடுவார். இப்ப அவர் மட்டும் என்னுடைய குறிக்கோள் இல்லை. ஏன்னா அதுக்குதான் இப்ப அப்பேற்பட்டவருக்கு அந்த ஸ்கிரிப்ட படிச்சாருன்னா புடிச்சு போயிடுவேன். ராமனை நான் அனுபவிச்சிருக்க விதத்தை பார்த்தா ஓஹோ ரொம்ப நல்லா இருக்கு. அவர் கீழே இருக்க ஃபுட் நோட்ல டேட் எல்லாம் பார்க்க மாட்டேன், டேட்டை பார்த்தாலும் இதெல்லாம் வேண்டாம்னு விட்டுருவார். ஆனா இதையும் படித்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லடா டேட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னா ராமர் இருந்திருக்கார் போல இருக்கு, சாஃப்ட்வேர்ல இருக்கு போல இருக்கு, நிச்சயமா இது ஹிஸ்டரியா இருக்கணும்னு நம்பலாம் இல்லையா? அதுதான் நம்ம குறிக்கோளா இருக்கணுமே ஒழிய இப்ப வந்து ரிஷிகள் தப்பு, நான் தான் சரி, ஜெயஸ்ரீ தான் சரி, புஷ்கர் தான் சரி இல்ல. இப்ப ஹிஸ்டரி படி இப்படியும். இப்ப ஒரு கேள்வி என்னன்னா கிரண், மத பேதங்கள் நம்ம சனாதன தர்மத்துல உண்டு. இப்ப ஆபஸ்தம்பர் போதாயனர்னு 2 மகர்ஷிகள். ஆபஸ்தம்ப மகர்ஷி ஒரு கருத்து சொல்வார், போதாயன சொல்வார். ஒருத்தர் சொல்லிட்டார், புருஷோத்தமோவா, நீ வந்து ஆராதனம் பண்ணுவதாக இருந்தால் நாராயணனை புருஷோத்தமனாக ஆராதனம் பண்ணு. இன்னொருத்தர் சொல்லிட்டார், புருஷோத்தமோவா மகாதேவோவா, நீ ஒண்ணு புருஷோத்தமன் ஆராதனம் பண்ணு இல்ல சிவன் ஆராதனம் பண்ணு. ஒருத்தர் இவரை மட்டும் பண்ணுங்கிறார், இன்னொருத்தர் சாய்ஸ் கொடுக்கிறார். அப்போ தர்க்கோ அப்பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாகான்னு யட்ச பிரஷ்ன ஸ்லோகம் இல்லையா? ஒரே கருத்தை நோ டூ டாக்டர்ஸ் அக்ரிங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்ல கிரண், இவனோ ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் வந்து சீதையோட கிளம்பி திரும்பி லங்கா பிரதேசத்திலேருந்து பாரதத்துக்கு போறார். அப்ப போற வழியில சொல்றார், சீதை உனக்காக நான் எப்படி போராடினேன் பாரு, இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லும்போது ஒரு வருது, அத்திரபூர்வம் மகாதேவா, இந்த இடத்துல நான் மகாதேவனை ஆராதித்தேன் வழிபட்டேன் இருக்கு. 6 வியாக்கியாத்தாக்கள் இருக்கா ராமாயணத்துக்கு. அதுல பெரும்பாலான மக்கள் சொல்லுவது புராண வாக்கியங்களை வச்சு இங்கதான் ராமர் சிவபெருமானை ராமநாதனாக ஆராதனம் பண்ணார். ராமேஸ்வரத்துடைய வரலாறு எடுத்து அந்த வியாக்கியாத்தாக்கள்ல கோட் பண்றார். ஓகே, கோவிந்தராஜருங்கிறவர் அவர் ரொம்ப பெரிய கிராண்ட் கமெண்ட்ரி எழுதியிருக்கார். அவர் ஒரு வியாக்கியான கர்த்தா. அவர் வந்து வைணவ மதத்தை சார்ந்தவர், வைணவ வழியை சம்பிரதாயத்தை சார்ந்தவர். அவர் என்ன பண்றார், கூர்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் கோட் பண்றார், கூர்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இதுதான் ராமநாத லிங்கம்னு. ஆனால் இத நம்ம முன்னாடி பின்னாடி அந்த சம்பவங்களை சங்கத்தியா வச்சு பார்த்தா ராமன் முன்னாடி வழிபட்டது கடலரசன், ஓஷன். அப்போ மகாதேவகாங்கிறது கடலரசன். அப்போ சில வியாக்கியாத்தாக்கள் வந்து ராமர் சிவனை வழிபட்டதா சொல்றான், ஒருத்தர் வந்து இல்ல அவர் கடலரசனை வழிபட்டதா சொல்றான். அப்ப ராமாயணத்துக்குள்ளேயே மதபேதம் இருக்கு. இன்னொரு இடம் சொல்றேன், இப்ப சீதையை வந்து சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்டன்னு ஆழ்வார் எடுக்கிறார். ஒரு காக்கா வந்து அழகால அவளுடைய முளையை குத்தியது. அப்ப ராமர் என்ன பண்றார், கையில இருக்கக்கூடிய தர்பையை எடுத்து பிரம்மாஸ்திரமா அதை ஏவி அந்த எட்டிசையும் உடன்றோடி இழைத்து விழும் காகம் போல அந்த காக்கா வந்து மறுபடியும் விழருது. இது யாரு அப்படின்னு கேட்டா ராமாயணம் சொல்றது இந்திரனுடைய பிள்ளை, அவன் தான் காக்க உருவத்தில் வந்தான், காக்க மாத்திரன்னு சொல்றது. இத ஒரு உரையாசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, இப்ப பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு பெரிய மகான், அவர் என்ன சொல்லிட்டார், இது வந்து இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் எடுத்தார். இந்திரனுக்கு ஒரு பிள்ளை ஜெயந்தன் தான் காக்கா உருவத்துல வந்தார். வேதாந்த தேசிகன் சுவாமி தேசிகன்கிற ஆச்சாரியன் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்துல எடுக்கிறார், ந அயமபி ஜெயந்தகா, இது ஜெயந்தன் இல்லை.
ஒரே ராமாயணத்துல ஒருத்தர் வந்து ஜெயந்தன்கிறார், ஒருத்தர் ஜெயந்தன் இல்லைங்கிறார். ஒரே ராமாயணத்துல ராமன் வழிபட்டது சிவனேங்கிறார், சிவனை இல்லைங்கிறார். ஒரே ரெண்டு ரிஷிகள், ஒரு ரிஷி வந்து சிவனை வழிபடலாம், சிவனையோ நாராயணனையோங்கிறார், இன்னொருத்தர் நாராயணன் மட்டுமேங்கிறார். இப்ப இந்த மாதிரி எவ்வளவோ பேதங்கள். இப்போ வடகலை தென்கலைன்னு ரெண்டு பிரிவினர், ரெண்டு பிரிவினர்லயும் அவ்வளவு மகத்தான ஆச்சாரியர்கள் வந்திருக்கா ராமானுஜருக்கு அப்புறம். இந்த பக்கம் தேசிகன்னா அந்த பக்கம் மணவாள மாமுனிகள், ரெண்டு பேரும் மகான்கள். ஆனா இப்போ இப்போ அடியவர் யாரை ஆசிரியிக்க வேண்டும், யாரை வணங்க வேண்டும்னா பரமாத்மாவை. பரமாத்மா பரபிரம்மம் யாருன்னா சுவாமி தேசிகனுடைய கருத்து என்னன்னா, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த அந்த தம்பதி இருக்கு பாருங்க, அந்த ஒரு கப்பிள், அவாதான் நமக்கு பரமாத்மா. ஆனா மணவாள மாமுனிகள், சுவாமி மணவாள மாமுனிகளுடைய பட்சம் என்னன்னா, இல்ல பிராட்டி வசதி, ஆனா அவ ஜீவகோஷ்டியில இருக்கா, பெருமாள் தான் ஆசிரியன், அவன் தான் பரமாத்மா. அப்ப பரமாத்மாங்கிற டெபினேஷன்ல வித்தியாசம் வந்துருது, ராமர் வழிபட்டாரா இல்லையாங்கிறது வந்துருது. அந்த மாதிரிதான் இதை எடுத்துக்கணும். யுக கணக்குல புராணங்கள் ஒரு கணக்கு சொல்றது 43 லட்சம் 20,000 வருஷம், அது 24வது சதுர்யுகம்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் 1.78 crores. அதை நான் வியாசபீடத்தையும் சொல்றேன். ஹிஸ்டாரியன் சொல்லக்கூடிய டேட் இது. இப்ப ரெண்டு பேரும் என்ன ஒத்துக்கிறா, ராமாயணம் ஒண்ணு நடந்தது, ராமர்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம வாழ்க்கையில நடைமுறையில் ராமன் கிட்ட இருந்து கத்துக்கணும்ங்கிறதுல இந்த ஹிஸ்டாரியன்ஸும் ஒத்துக்கிறா, பெரியோர்கள் சம்பிரதாயத்துல வந்த பெரியோர்களும் ஒத்துக்கிறா. இவர் ஒரு டேட் கொடுக்கிறார், அவர் ஒரு டேட் கொடுக்கிறார். இப்போ டேட்ஸ்ல தானே வித்தியாசம். இப்போ ஒண்ணுமே இல்ல கிரண், ஐ பி வெரி ஃபிராங்க். அண்மையில் வாழ்ந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1200 or 2000 or 2500 இயர்ஸ்ல வாழ்ந்த மகான்கள்ல ஒரு பெரிய மகத்தான ஆச்சாரியன், ஒரு ஆச்சாரியனும் மகத்து தான். மத்வாச்சாரியர் பெரியவர் தான், ராகவேந்திரர் பெரியவர் தான், தேசிகன் பெரியவர் தான். மகத்தான ஆச்சாரியன் ஆதிசங்கர பகவத் பாதர். 32 வயசுக்குள்ள ஒரு மனிதன் என்ன சாதனை பண்ண முடியுங்கிறதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள். பாரத தேசம் முழுக்க நடந்து மட்டங்கள் எல்லாம் ஸ்தாபனம் பண்ணி, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி, கிரந்தங்கள்லாம் நியமனம் பண்ணி, பிரஸ்தான திரையத்துக்கு பாஷ்யம் பண்ணி, விவேக சூடாமணி எழுதி, மோகமுத்னம் எழுதிட்டார். அவர் எப்போ பிறந்தார்? காஞ்சி மட்டத்தில், காஞ்சி காமகோட்டி பீடம் மகா பரமாச்சாரியால் இருந்த மட்டம் அது. அந்த மட்டத்துல அவர்கள் சொல்லுவது 5th century BCE அப்படின்னா இன்றைய காலகட்டத்தை ரஃபா வச்சுக்கோங்களேன், 2500 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்ருங்கேரி மட்டம் கர்நாடகத்துல ஆதாரமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சன்னிதானம், மகா சன்னிதானம்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கீர்த்தியை அளவேட முடியாது. 2 மட்டத்திலயும் அடியன் உபன்யாசங்கள் பண்ணியிருக்கேன். காஞ்சி இப்ப பாலபெரிவா வந்து அடியனை கூட்டு பேசியிருக்கா, நீ கம்போடியா போகும்போது என்ன கூப்பிட்டுருக்கா, நீ போய் இந்த கல்வெட்டு ஆதாரத்தை பார்த்துன்னு அங்க ஜெயேந்திரன்னு ஒரு வார்த்தையை வச்சு ஒரு கல்வெட்டு இருக்கு. நான் கம்போடியா போகும்போது பெரியவா என்ன கூட்டா காஞ்சிபுரம் சன்னிதானம் வந்து ஸ்ருங்கேரியில கூட்டு ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுங்கிற போது டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணேன். சோ 2 மட்டத்தோடய எனக்கு நல்ல ஒரு உறவு இருக்கு. 2 ஆச்சாரியர்களுக்கும் அடியன் மேல ஒரு கட்டாட்சம், அடியேனையும் ஒரு பொருளாக கருதக்கூடிய ஆச்சாரியர்கள். ஸ்ருங்கேரி மடத்துல சொல்றது 8th century AD சங்கரர் பிறந்தது. அப்படின்னா இவா 2 பேருக்குள்ளயுமே டேட்ஸ்ல 1300 வருஷம் வித்தியாசம் வருது, 1200 1300 வருஷம் வித்தியாசம். இப்ப என்ன பண்ணலாம்? 2 மட்டத்துக்குமே தானே சிஷ்யர்கள் இருக்கா, 2 மட்டத்திலையும் வரக்கூடிய ஆச்சாரியர்களும் சிரேஷ்டர்கள் இல்லையா? அப்போ ஒரே ஆதிசங்கருக்கு இவ்வளவு பேர். இதை தவிர்த்து ஹிஸ்டாரியன்ஸ் 2 டேட் கொடுக்குறா. ஒருத்தர் வந்து 5th century ADங்கிற, இன்னொருத்தர் 1st century BCங்கிறார். 4 டேட் இருக்கு சங்கரருக்கு. அண்ட் 4 கொடுத்தவாளும் என்ன பண்றான்னா, அவ பப்ளிஷ் பண்ண புக்ல they will substantiate. இதை வச்சு நாங்க சொல்றோம், இங்க கார்பன் டேட்டிங்கை யூஸ் பண்ணிருக்கோம், இங்க கல்வெட்டை யூஸ் பண்ணிருக்கோம், இங்க புஸ்தகத்தை யூஸ் பண்ணிருக்கோம், இங்க வியாக்கியானத்துல வந்த வியாக்கியாத்தாக்கள் சான்றுகளை எடுக்கிறோம். அப்ப 4 டேட் வருதே. இப்போ ஹிஸ்டரியிலேயே 4 டேட் வரும்போது ராமாயணத்துக்கு 2 டேட் இருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த டேட்? இப்ப ராமரை யாரும் மறுக்கல, ராமாயணத்தை மறுக்கல, இது ஒரு குழப்பமும் வராது. ஏன்னா இவ்வளவு இடங்கள்ல மதபேதம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இத்தனை நாள் இப்போ குழப்பம் வந்து சமுதாயத்தை எல்லாரும் ஓன உட்கார்ந்து இருக்காங்க. பாயிண்ட் இஸ், ஒரு சப்ஜெக்ட்னு வரும்போது நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு உண்டான டூல்ஸை பார்க்கணும். பப்ளிஷ் பண்ணிருக்காருன்னா அந்த புக்கை வந்து நீங்க சார் இதுல ஏதோ நீங்க ஆதாரமே கொடுக்கல அப்படி சொல்லணும். ரிசர்ச்சே பண்ணக்கூடாது. அந்த ஹிஸ்டாரியன்ஸ் பண்ற ரிசர்ச் தப்பு. ராமாயணத்தை எதுக்கு ரிசர்ச் பண்ணணும், அந்த டேட்டா எதுக்கு கொடுக்கணும்? தட் இஸ் நாட் ரைட், தட் இஸ் நாட் த அப்ரோச் அட் ஆல் அப்படின்னு அடியனுடைய அபிப்பிராயம். ப்ளீஸ், சாரி ஃபார் த லாங் ஆன்சர். பட் ஓவரால் வெளியில இருந்து பார்க்கும்போது நீங்க ஒருத்தர் மட்டும் இந்த பக்கம் நிக்கிற மாதிரியும், மற்ற உபன்யாசகர்கள் நிறைய தார்மீக சொற்பொழிவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ராமர் வந்து பல கோடி வருஷம், பல லட்சம் வருஷங்கள் முன்னாடிதான் பிறந்திருக்காரு, இது போன்ற ஆராய்ச்சிகள் தவிர்க்கப்படணும் அப்படிங்கிற சொல்லும் போது யூ ஆர் ஒன்லி ஒன் ஆட் ஒன் அவுட் மாதிரி இருக்கிற மாதிரி இல்லையா சார்?
See, it is not about odd one out. It is about approaching that subject. இப்போ இந்த பெரியோர்கள், நீங்க சொன்ன எங்க ஆச்சாரியன் முதற்கொண்டு அத்தனை பெரியோர்களும் ஃபர்ஸ்ட் அந்த புக்கை படிச்சிருக்காளா? இப்ப புக்ல வந்து நம்ம ஏதாவது யுகத்தை நம்ம நெகேட் பண்ணிருக்கோமா? அடியனுடைய புக்ல வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் தப்பு, ரிஷிகள்லாம் தப்பு, இனிமே இந்த அப்படிலாம் நான் சொல்ல முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இப்ப வியாச பீட்டத்துல உட்கார்ந்துட்டா நான் அந்த புராணத்துல என்ன நம்பர் சொல்லியிருக்கோ அதை தான் நான் சொல்லணும். ஆனா இப்ப அகடமிக் புக்குன்னு வரும்போது இப்போ ஒன்னே நிக்கிறேன், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தமிழை வளர்த்தான். ஓகே, பக்தி தமிழ், இறைத்தமிழ், அதை நம்ம தமிழ்நாடுல இருக்க கட்சியெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். தமிழ் மலத்தம் வளர்த்தாம்பா, இறைத்தமிழ் தான் வளர்த்தான், பக்தி தமிழ் தான் வளர்த்தான். அண்ட் தேர் அரவுண்ட் த சேம் பீரியட் அப்படிங்கிறது ஹிஸ்டாரியன்ஸ் உடைய ஒரு ஸ்ட்ராங் கன்டென்ஷன். அதாவது ஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர், நான் சொல்றது பிரபலமானவர்கள். காரைக்கால் அம்மையார், காரைக்கால் அம்மையாரை பத்தி ஒரு 9th century டெம்பிள் கம்போடியால காரைக்கால் அம்மையாருடைய ஸ்கல்ப்சர் இருக்கு. ஓகே, அப்படின்னா முன்னாடி இருந்திருக்கணும் அந்த பீரியட்ல. ஆழ்வார்களையும் நம்ம சொல்லும் போது இப்போ ஒண்ணுமே இல்ல, திருமங்கை ஆழ்வார் வந்து பரமேஸ்வர விண்ணகரம் வைகுண்ட பெருமாள் கோவில பாடும்போது பல்லவன் எழுப்பிய கோவில், பல்லவர் கோன் அப்படின்னு பாடுறார். அப்ப அந்த ராஜா 8th centuryல கட்டினது திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்காருன்னா ஒண்ணு ராஜா காலத்துல இருந்திருக்கணும், ராஜா காலத்துக்கு அப்புறம் இருந்திருக்கணும். மாமல்லைன்னு பாடுறார். அப்புறம் கோச்செங்கனான் எண்டோள் ஈசற்கு எழில்மாடம் 70 தாங்கிய கோச்செங்கனான் சோழன் நாச்சியார் கோவில பாடும்போது எடுக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அப்போ they all give references, historical references கொடுக்கிறார். பூதத்தாழ்வார் வந்து மாமல்லைன்னு பாடுறார். மாமல்லன் ஒரு அரசன், அதனாலதான் மாமல்லபுரம்னு பேர். சோ இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் கொடுக்கிறார். இப்ப ஹிஸ்டாரியன்ஸ், தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், ஏன்னா அந்த தமிழ் எந்த காலகட்டம்னு ஆராய்ச்சி பண்ணுவா இல்லையா? சோ லாங்குவேஜ் ஆராய்ச்சி பண்றவா, ஹிஸ்டரி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் சொல்லுவது ஆழ்வார்கள் 6, பெரும்பாலும் 7, 8, 9 நூற்றாண்டுகள், 7th, 8th, 9th century தான் லார்ஜ்லி ஆழ்வார்ஸ் சொல்றோம். நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி 6th, 7th, 8th, 9th இந்த செஞ்சுரிஸ்ல தான் 63 இருந்தார்னு ஒரு கூட்டு. இதெல்லாம் வந்து இந்த ரிசர்ச்ல வருது. ஆனா இப்ப குரு பரம்பரை பார்த்தேன்னா வைணவ குரு பரம்பரையில சில ஆழ்வார்களை துவாபர யுகத்துல போடும். துவாபர யுகம்ங்கிறது வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் அரௌண்ட் கிருஷ்ணாஸ் டைம்னா அதுவே உங்களுக்கு ஒரு 5000 வருஷம் வந்துருது. ஓகே, அந்த தமிழ் ஆனா பார்த்தா இது புறநானூரை விட ஈஸியா இருக்கு. அந்த தமிழ் ஞாபகம் வச்சுக்கோ, இப்ப ஆழ்வார்களுடைய தமிழ் புறநானூறு அளவுக்கு கஷ்டமா இல்லை, அதை விட ஈஸியா இருக்கு. அப்போ ஒரு செட் என்ன சொல்றா, இது 7th to 9th century தான் வச்சுக்கணும். இன்னொருத்த துவாபர யுகம்ங்கிறா. நீங்க எங்க இன்டர்நெட்ல தேடி பாருங்க, ஆழ்வார்கள்னா உடனே அவ கொடுப்பது 5th to 9th century ADன்னு கொடுத்துருவா. இப்ப இதுல குழப்பம் இருக்கா? இப்ப ஆச்சாரியர் இப்போ இந்த ஆச்சாரியர்கள்லயே பல பேர் வந்து யூனிவர்சிட்டியில வேலை பார்த்திருக்கா. யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கும்போது they have to accept what the university gives. யூனிவர்சிட்டியில கிளியரா 7th to 9th century தான் இருக்கும், துவாபர யுகம்னு இருக்காது. அப்ப உடனே இவெல்லாம் சம்பிரதாய விருத்தமா போயிட்டான்னு அர்த்தமா? கிடையாது. See, இந்த அத்தனை பெரியோர்கள் அந்த பெரியோர்கள் அத்தனை பேரையும் மதிக்கக்கூடியவன் நான். பல பேர் அதுல ஒருத்தர் எனக்கு ஆச்சாரியன், பல பேரை கேட்டே வளர்ந்திருக்கேன். கிருஷ்ணன் சுவாமி எல்லாம் நான் கேட்டே வளர்ந்திருக்கேன். சோ இவர்கள் ஒத்தருமே வந்து they are not against science. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். they are not against science, but they may feel that ராமர் ஒருத்தர் இருந்தாரே, அவர் எப்பவோ இருந்துட்டு போட்டோம், நம்ம எதுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்? ஆராய்ச்சிங்கிறத நம்ம தவிர்க்கவே முடியாது கிரண். See, you cannot stop research from any kind of research. அந்த ரிசர்ச் நடக்கும்போது அந்த ரிசர்ச்சோட ஃபைண்டிங்ஸ் நீங்க ஏத்துக்காம போலாம், அது ஓகே. ஆராய்ச்சி பண்ணக்கூடாது என்று சொல்வது தவறு அப்படின்னு சொல்றீங்க? தவறு எப்படி? See, இப்போ how can you stop? இப்போ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் பிபி லால் இருந்தா 1970sல, அவர் வந்து ஸ்ருங்கிபேரபுரம்னு இருக்கு, அதாவது வந்து பரத்வாஜர் தங்கின ஆசிரமத்துக்கு வெளிப்புறம் வத்சதேசத்துக்கிட்ட இருந்தது. அந்த ஸ்ருங்கிபேரபுரத்துலதான் குகப்பெருமான் இருந்தான். அந்த இடத்தை அவர் எக்ஸ்கவேட் பண்ணார். ஏன்னா he was the ASI-யோட டைரக்டர் ஜெனரலோ ஏதோ. அப்போ பரத்வாஜ ஆசிரமம் எக்ஸ்கவேஷன் உண்டு. See, இப்போ நீங்க கேட்டீங்க you are the odd one out. I cannot say I'm the odd one out, but I work slightly differently. That's how I would put it. ஏன்னா அடியன் வந்து ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டோட வந்திருக்கேன். அதை தவிர்த்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல புரோட்டீன் ஃபோல்டிங், மிஸ்ஃபோல்டிங் பத்தினா நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த லேப்ல இருந்து, சோ ரிசர்ச் பேப்பர் ஓரியன்டட் பர்சன் தான். இப்ப ராமர், கிருஷ்ணர், பெருமாள் இருக்கார், அவருக்கு எல்லா சக்தியும் உண்டு, ஸ்வரூப நிரூபக தர்மத்தோடு நிரூபித ஸ்வரூப விசேஷணங்களோடு கூடிய பகவான் பெருமாளும் பிராட்டியும் நமக்கு நம்ம தம்பதி தெய்வத்தம்னா அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஒரு லாங்குவேஜ் ஆராய்ச்சி, அது எந்த டைம் பீரியட்,
ஹிஸ்டரியில எப்படி இப்ப நான் ஒரு கோவிலுக்கு போனா அப்படியே பெருமாளை சேவிச்சிருவேன் அந்த கல்வெட்டை பார்த்து அதுல என்ன இருக்கு, அது எந்த ஆர்கிடெக்சர், நிறைய ஹிஸ்டாரியன். சித்ரா மாதவன் ஒரு ஹிஸ்டாரியன், மதுசூதனன் கலை செல்வன், பிரதீப் சக்கரவர்த்தி, அப்புறம் டி.எஸ். கிருஷ்ணன், இவர்கள்ல நிறைய சரித்திர ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள். அதே மாதிரி சிற்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அத்தனை பேருடைய லெக்சரும் நான் போய் அட்டென்ட் பண்ணுவேன். நேரம் இருந்தா போய் அட்டென்ட் பண்ணுவேன், இல்லாட்டா ஆன்லைன்ல கேட்பேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் அவர் ஹிஸ்டரி. இப்போ எபிகிராபி பத்தி ஒருத்தர் சொல்றாருன்னா கேட்பேன். இப்ப ஜென்ரலி இப்ப சம்பிரதாயத்தில் கற்று தேர்ந்து வந்தவர்களுக்கு என்னன்னா, நம்ம லைஃப் ஷுட் பி ஸ்பென்ட் இன் பக்தி. ரொம்ப இந்த கல்வெட்டு இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லையே. கரெக்ட், அவர்களுடைய கண்ணோட்டத்துல பார்த்தா இருக்கிற வாழ்க்கையை நம்ம இறை பக்தியில கழிக்கணும். அதுல ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி சோ கால்ட் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு they are conspiring to destroy Hinduism. பிளஸ் ராமரை மனிதராக நீங்க சித்தரித்து அவரு கடவுள் ஸ்தானத்துல இருந்து நீங்க இறக்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு படிக்க நிறைய கமெண்ட்ஸ் என்னால படிக்க முடிஞ்சது. அதுல உங்களுக்கு இதுல வந்து ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், கேட்டுக்கொள்ளுங்கள் நான் வந்து ஒரு மனிதன் அப்படின்னு ராமர் சொல்றார். காரணம் என்னன்னா, மனுஷாவதாரம்னா ராமர் மனிதன் படக்கூடிய அவஸ்தையை பட்டு காண்பிக்க வேண்டும். அதுதான் பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அவர் எங்கிருந்தாலும் சர்வசக்தனாக இருந்தாலும் மனிதனாக பிறந்து ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் நம்ம சொல்லுவோம், பெருமாளே மனிதனாக பிறந்தால் எப்படி கஷ்டப்படுறார் பாருங்க, எப்படி ஏத்துந்தார் பாருங்க. சோ இப்போ பெருமாளை மனிதனாக குறைப்பதுன்னா அவரே தர மனுஷன் தான் சொல்லிட்டார். அதனாலதான் நம்ம ராம நவமின்னு கொண்டாடுறோம். இப்போ ஒரு பொதுவாக நம்ம பர்த்டே கொண்டாடுவதே யாராவது பிறந்தாதானே, அப்ப ராமருக்கு ராம நவமின்னு கொண்டாடுறோமே. we are doing birthday celebration தானே அவருக்கு. சோ இத வந்து நம்ம யாரும் குறைச்சுள்ள. இந்த ஹேமா ஹரியோ ஜெயஸ்ரீ அவர்களோ யாருமே வந்து இறை பக்தியில துளி கூட நழுவாதவர்கள். அவ்வளவு இறை பக்தி ஆச்சாரிய பக்தி இருக்கக்கூடியவர்கள். சோ நம்ம we should not malign somebody's character, malign somebody's devotion. ஏன்னா நம்ம ஹனுமான் மாதிரி என்ன ஹார்ட் திறந்தா காமிக்க முடியும் இங்க ராமர் இருக்காருன்னு. ஏன் அந்த அளவுக்கு நம்ம ஹனுமான அளவுக்கு பக்தி வந்துட்டா நமக்கு என்ன இருக்கு. அந்த ஹனுமானை வழிபடக்கூடியவர் நாம் அப்படி வச்சுக்கலாம், ஹனுமானின் அடிவர். சோ இப்ப ஒத்தருமே இதுல தாழ்த்தி எல்லாம் சொல்லவே இல்லை. இதை நம்ம எக்ஸாஜுரேட் பண்ணியோ எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணியோ it is not going to serve anybody's purpose. It may increase YouTube views, but it is not going to serve anybody's purpose. See, the purpose is very clear. ராமாயணத்தை எழுதினதுக்கு காரணம் என்ன, இவ்வளவு கிரந்தங்கள் நம்ம பாட்டுக்கு இந்த கிரந்தம் 100 கிரந்தம் கொடுத்துட்டு ஒரு இந்த காலத்து ஒரு 2024 இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் ஒரு டீனேஜரை பார்த்து படினா அந்த குழந்தை படிக்காது. Instead you give him a simple reading novel மாதிரி, so that he or she feels very comfortable. அதை படிக்கும் போது அப்பா நல்ல விஷயம் கத்துனேன், இது தெரியாம இருந்தது தெரிஞ்சுட்டேன், இவ்வளவுதான் இருக்கணும். அதோட சேர்த்து நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ் கொடுக்கும்போது இன்பில்ட்டா அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடும், ஹிஸ்டரிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுதான் அதோட நோக்கம். சோ இப்போ இந்த யுகங்கள் கணக்குல நம்பக்கூடியவர்கள் கட்டாயமா நம்பலாம். இந்த டேட்டை நிராகரிக்கக்கூடியவா தாராளமா நிராகரிக்கலாம். இதுக்கும் மேல போய் நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடாது, எதுக்கு ரிசர்ச் பண்ணணும், தட் இஸ் நாட் ஹவு எனி சிஸ்டம் இஸ் டெல்ட் வித். எல்லா இடத்துமே ரிசர்ச்ங்கிறது நடக்கும். இப்போ ஒரு லாங்குவேஜ் ஆராய்ச்சிங்கிறது உண்டு. அது இப்ப ஆழ்வார்கள்லயே எடுத்துட்டேன்னா ஒரு பாசுரத்துக்கும் எவ்வளவு வியாக்கியானகர்த்த 6000 படி 9000 படி 12000 படி இவர் சொன்னதை விட இன்னொருத்தர் ஜாஸ்தி சொல்லலாம். இதெல்லாம் அனுபவம். So research, இதெல்லாம் அது கமெண்ட்ரிங்கிறதும் ரிசர்ச் தான். You cannot stop somebody from doing that research, but you have every right to say எனக்கு இந்த ரிசர்ச் பிடிக்கல, எனக்கு இந்த ரிசர்ச் ஃபைண்டிங் சரியா படல, உங்களுக்கு உங்களுடைய எவிடன்ஸ் வச்சு அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கறது உங்களுடைய வாத பிரதிவாதங்கள் ஏற்கிறது. எக்ஸாக்ட்லி. See, இப்ப பாருங்க கிரண், இப்போ புராணத்தை நம்பக்கூடியவர்கள் பெரியோரை நம்பக்கூடியவர்களுக்கு இன்னும் ரொம்ப ப்ரூஃபே காமிக்க வேண்டாம். புராணங்கள்ல இவ்வளவு லட்ச வருஷம்னு சொல்லியிருக்கு. சங்கல்ப மத்திரத்துல இன்னைக்கு பிரத்யட்சமா நம்ம எடுக்கிறோம் போறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். இப்ப இந்த ஹிஸ்டரிக்கு தான் இவ்வளவு ஆதாரம் தேவைப்படுறது. புரிஞ்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல எப்படின்னா, ஹிஸ்டரியில நம்ம பிளானட்டோரியம் சாஃப்ட்வேர் போட்டு இன்ஸ்கிரிப்ஷனை காமிச்சு ஸ்கல்ப்சரை காமிச்சு அப்பா இதுதான்ப்பா ராமாயணம் இப்ப நம்பு. இது நம்பாதவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நம்பக்கூடியவருக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ரெண்டாவது, இப்போ இந்த ராமாயணத்துல நான் ஒரு விஷயம் சொன்னேன். ராமாயணத்துல வால்மீகி எழுதும்போது 43 லட்சம் 20,000 வருஷம்னு எடுக்கல. ஆனா 2 விஷயம் எடுக்கிறார். 11,000 வருஷம் ராமர் ஆண்டார். அதுதான் சார், அதுதான் முக்கியமான.
இது நம்ம இந்த தியரி 1ல தசவருஷ சஹஸ்ராணி தசவருஷ சதானிச்சான்னு வால்மீகி சொல்லும் போது நம்ம அதை பத்தி பிரஸ்தாவமே பண்ண போதில்லை. ஏன்னா நான் தான் நம்பிட்டேனே, ராமாயணத்தையும் புராணங்களையும் ரிஷிகளையும் நம்பியாச்சு. அது தியரி 1 வந்துட்டு. இப்ப தியரி 2ல இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பண்ணக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப ராமர் 6 வயசு உடைய சீதை, இவருக்கு 12 கிட்டத்தட்ட 12 வச்சுக்கோ, ஊனஷோடச வருஷா. அதனால அது எக்ஸாக்ட்லி 16 விட குறைச்சல், 12 இல்ல, அது அந்த பிளானட்டோரியல் பார்த்தா கொஞ்சம் 12 கிட்டத்தட்ட வரா மாதிரி இருக்கு. சோ அந்த 12 வயசு சீதைக்கு 6 வயசு கல்யாணம் பண்ணிண்டா 12 வருட காலங்கள் சுகமாக அயோத்தியில் வாழ்ந்தார்கள். அப்போ ராமருக்கு 24 முடிஞ்சு 25, சீதைக்கு 18. ஆக்ஞை பிறப்பிக்கின்றான் தசரதன், 14 வருஷம் நீ செல்ல வேண்டும் ராமா. அப்போ ராமர் திரும்பி வரும்போது 39 வயசு, சீதைக்கு 33. அப்படிதான் உங்களுக்கு அந்த 6 இயர்ஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கும். கர்ப்பம் தரித்தாள் சீதை, பட்டாபிஷேகம் ஆகி 2 வருடங்கள் பிறகு, அடியனுடைய ஞாபகப்படி. அப்போ அவனுக்கு 35, ராமபிரானுக்கு 41. சோ சீதா பிராட்டிக்கு 35, ராமபிரானுக்கு 41 அப்படிங்கிற அந்த கணக்குல நார்மலா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பார்த்தா கூட அவளுக்கெல்லாம் கல்யாணம் 12 வயசுல ஆயிருக்கும், 11 வயசுல ஆயிருக்கும். இப்ப அதெல்லாம் இல்ல, பிகாஸ் we have to follow the rule of the day. எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு எங்கேயுமே ஒரு அப்நார்மாலிட்டியே தெரியல. ஆனா அந்த யுத்த காண்டம் முடியும் போது ராமன் பட்டாபிஷிக்த ராமனாய் ஆண்டான் ராமராஜ்யத்தோடு ஆண்டார். எல்லாரும் ராமான்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ தசவர்ஷ சஹஸ்ராணி தசவர்ஷ சதானிச்சான் ஒரே லைன் 11,000 வருடங்கள் ஆண்டார். அப்ப என்ன ஆகுது, ஏதாவது ஒண்ணு நம்ம டேலி பண்ணணும் இல்லையா? இப்ப இதெல்லாம் நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு நடக்கிற மாதிரி 12 வயசு 24 வயசு 39 வயசு 2 இயர்ஸ் கேப் அதெல்லாம் நடக்கிறது. சட்டுன்னு அதே ஒரு ஸ்ட்ரெச்ல நம்ம 11,000 வருஷம்னு கொண்டு போயிட்டோம். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த கன்டென்ஷன் இந்த ஹிஸ்டாரியன்ஸ் வைக்கிறது என்னன்னா, இப்ப தசரதர் புத்திர சோகத்தால் மரித்தார். ஐயோ என்னால பிள்ளைய பிரிஞ்சதை தாங்கவே முடியல. எதற்காக? ராமன் காட்டுக்கு போறான். எப்ப போறான்? 14 வருஷம் ராமர் காட்டுக்கு போயிருக்கார். அந்த துக்கத்துல இறந்துட்டார். அவர் 60,000 வருடங்கள் ஆண்டவருக்கு 14 வருஷங்கிறது என்ன அப்படிங்கிறது இவா கேட்கிறா. கமென்சுரேட்டா இருக்கணும் இல்லையா? இப்ப ஒரு 1 லட்சம் சம்பாதிக்க கூடியவருக்கு 1000 ரூபாய் ஒண்ணுமே இல்லை, 1000 ரூபாய் செலவழிச்சுடலாம். 10,000 ரூபாய் சம்பாதிக்க கூடியவருக்கு 1000 ரூபாய் ஜாஸ்தி இல்லையா? இப்போ 60,000 வருடங்கள் ஆண்ட மன்னன் 14 வருஷம் ராமர் காட்டுக்கு போறாரு, புத்திர சோகத்தை இறந்துட்டார். இதுல ஒரு கால்குலேட் பண்ணி அந்த ஹிஸ்டாரியன்ஸ் தான் ஒரு புத்தகம் எழுதிட்டா. அது translates to some 0.05 days. அதுக்காக உட்கார்ந்து அவர் அழுவது. See, the point is எல்லாம் நார்மலா போறது. ராமாயணம் ஹியூமன் பீயிங் லைஃப் மாதிரி ஆரம்பத்துல இருக்கு. அப்புறம் திடீர்னு after stage 11,000 60,000 அப்படிங்கிறது வந்துருது. அப்பதான் இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், இறை பக்தி இருக்கக்கூடியவர் அது 11,000 வருஷம்னே நம்பணும். ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, you're narrating this to a young child. ஓகே, அப்ப உடனே அது என்ன கேட்கும்? 11,000 வருஷம் எப்படி அப்பா அப்படின்னு கேட்கும். இப்ப நீங்க அந்த குழந்தைகிட்ட போய் நீ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, நீ கடவுள் நம்பிக்கை, இதெல்லாம் it doesn't work with the modern generation, கிரண். இப்ப நீங்களும் இப்ப எனக்குமே உங்களுக்குமே நிறைய ஜெனரேஷன் கேப் இருக்கும். இப்பெல்லாம் ஜெனரேஷன் கேப் ஹேப்பன்ஸ் வெரி குவிக்லி, டக் 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 டக்குன்னு. இப்ப நீங்களே அடுத்த உங்களை விட ஒரு 2 வயசு கம்மி இருக்கக்கூடியவர் ஐயோ எப்படி யோசிக்கிறான் பாரு நம்ம தோணும். டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப நம்ம அவன் வந்தா வரட்டும் வராட்டா போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆஸ்திகரும் நமக்கு சனாதன தர்மத்தில் தேவை. அதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். we should be aware எந்த வேர்ல்ட்ல இருக்கோம், எப்படி இருக்கும், எப்படி காலகட்டம் மாறி எடுத்தோம். இளைஞர்கள் என்ன கேட்கக்கூடிய கேள்வியை அடியேன் ஒரு நாளும் எங்க ஆச்சாரியனை கேட்டது இல்ல. அந்த கேள்வி எனக்கு வந்ததும் இல்லை என் மைண்ட்ல, அந்த ஆங்கிள் யோசிக்கலையோ தோணினதே இல்லையே. அந்த குழந்தை கேட்கக்கூடிய கேள்வி ஏதாவது வராக அவதாரம் ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவோம். அந்த குழந்தை எப்படி 23.5 டிகிரிஸ்ல அர்த்தம் இருக்கு, அதை எப்படி கொண்டு பூமியில பிறந்த ஒருத்தர் பூமியை தூக்க முடியும், எந்த சமுதிரத்துல கொண்டு போய் வச்சாங்க வந்துட்டுன்னா நான் என்னவோ எனக்கு பயமா இருக்கும். என்ன யார் என்ன உடனே நீலா வரும், இப்படி வரும், நீ இப்படி சொன்னியே அப்படி சொன்னியே, எப்படி கொண்டு வச்சார்? பெருமாளுக்கு எல்லா சாமர்த்தியமும் ஒத்துக்கிறோம். இந்த சாதாரணப்பட்ட ஹிரண்யாட்சன் கொண்டு பெரிய பூமியை தூக்கி சமுத்திரத்துல வச்சாங்க. அது எந்த சமுத்திரம்? எந்த சமுத்திரம்? இந்த பசிபிக் ஓஷன் தான் ஏர்த்ல இருக்கு. ஐயோ வராவதாரம் வந்துட்டுன்னா நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சோ இது ஏன் நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அவ்வளவு கொஸ்டின்ஸ் we face. அதுக்குதான் நம்ம இந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து இப்ப நம்பு. இது இப்ப இந்த 60,000 11,000 வருஷத்துக்கு வர இதுல என்னன்னா, இவர்கள் எடுப்பது மகாபாரதத்திலேயே ஒரு கூட்டம்.
அதாவது விதுரன் வந்து யுதிஷ்டிரனை பார்க்கறதுக்காக வர அந்த மாதிரி ஒரு பிரஸ்தாவம். நீ 13 நாள் இருந்துட்டப்பா காட்டுல, ஹஸ்தினாபுரத்துக்கு வந்துடும். யுதிஷ்டிரன் என்னப்பா இப்படி ஜாலி பண்ற, நான் 13 வருஷம் இருக்கணுமே அப்படின்னா அப்போ சொல்ற, ஒரு நாள் காட்டுல இருந்தால் அது ஒரு வருடத்துக்கு சமம், பாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுற. அந்த மாதிரி இப்ப சத்தியவிரத கஷேத்திர மகாத்மியம்னு இருக்கு. அதாவது வந்து காஞ்சிபுரத்தை பத்தி பெருமை சொல்லக்கூடிய ஸ்தல புராணம். அதுல வந்து பிரம்மா 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும்னு நினைச்சார். அந்த பிரம்மா செய்ய வேண்டிய பிரம்மா என்ன பண்ணார், கரெக்டா காஞ்சிபுரத்தை தேர்ந்தெடுத்தார். அங்க ஹஸ்திகிரின்னு ஒரு மலைக்கு மேல அவர் என்ன சொன்னார், காஞ்சிபுரத்துல ஒரு தடவை ஒரு யாகம் பண்ணா 1000க்கு சமம், அவ்வளவுதான். அங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணா அவ்வளவு வசத்தியான பூமி அது, 1000க்கு சமம்னு விட்டார். சோ இந்த ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றது என்னன்னா, நீங்க ஒண்ணு யுதிஷ்டிரனோட கணக்கோ இல்லாட்டா வந்து இந்த ஸ்தல புராண கணக்கெல்லாம் வச்சுட்டேன்னா, ஒரு சாதாரண மன்னன் 1000 வருடங்கள் இருந்து செய்ய வேண்டிய சாதனை, மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டெல்லாம் ராமன் ஒரு வருடத்தில் செய்தார். அப்ப அவர் 11 வருஷம் அயோத்தியாவை ஆண்டார் அப்படின்னா, பரிபாலனம் பண்ணார்னா அது 11,000 வருடத்துக்கு சமம். அப்ப நீங்க அதை 11ன்னு வச்சுக்கோங்க. அதை எக்ஸாஜரேட் பண்றது தப்பு இல்லை, ஏன்னா அவ்வளவு சாதனைகள் ராமர் பண்ணியிருக்காரு. ராமராஜ்யம்னா சாதாரணம் இல்ல, மக்களுக்காக அவ்வளவு தொண்டு ஆட்டியிருக்காரு. தசரத சக்கரவர்த்தி ஞாபகம் வச்சுக்கோ, தசரதருடைய திருத்தந்தையார் தாயார் அம்மா சீக்கிரம் போயிடுறா. ஒரு நாள் காளிதாசன் வர்ணிக்கிறான் இந்துமதி எப்படி போயிட்டாரு. இந்துமதி போனதை பார்த்துட்டு இவரை விட்டுட்டு போயிடுறார் ராஜ்யத்தை, அஜ மகாராஜா. அப்ப சின்ன வயசுல பட்டத்தை ஏத்துக்கிறார் தசரதர். அப்ப என்ன ஆகும், அவருக்கு டென்யூர் ஜாஸ்தி இருக்கும். இந்த காஞ்சி மடத்துல பாத்தீங்கன்னா பரமாச்சாரியால் சின்ன வயசுல வந்ததுனால பட்டத்திலேயே எங்கேயாவது ஒரு 90-91 இயர்ஸ் இருந்திருப்பார். இதே ஜெயந்திர பெரியவா கொஞ்சம் லேட்டா வந்ததுனால அவ்வளவு வருஷம் இருக்க மாட்டார். இப்ப ராமர் ஏன்னா இப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமான்னு நினைக்கும் போது தசரதர் என்ன சொல்றாரு, 12,006 தாங்கினேன் மந்திரிகளே, நான் 60,000 வருஷம் ஆண்டு விட்டேன், போர் அடிச்சு போயிட்டு நான் ராமருக்கு கொடுக்கணுங்கிற. அப்போ அது 60 வயசுன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப தசரதருக்கு, ஏன்னா அப்ப தசரதர் ஏற்பாடு பண்ணும்போது ராமருக்கு 24 வயசு முடிஞ்சு 25வது வயசு அப்படின்னா 36 வயசு 37 வயசு தசரதன் இருக்கும்போது ராமர் பிறந்திருக்கணும். அது அந்த காலத்துல லேட் சைல்டு, ஞாபகம் வச்சுக்கோ. அந்த காலத்துல 36-40 எல்லாம் பிறந்த லேட் சைல்டுன்னு, அதனாலதான் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அவர் பண்ணி இறைவனுடைய பக்தியை நாடினார். அப்போ 36-37 வயசு அவருக்கு குழந்தை. 60 வயசு இருக்கும்போது இப்ப நம்ம போறோம் ஆண்டது, ஏன்னா நரைத்தது ஓர் மயிர்னர் கம்பர். அவருக்கு 60 வயசுல ஒரு நரைச்ச முடி வந்துதான். தம் கர்ண மூலமாகத்திய ராமேஸ்வரீ கைகேயி சங்கையேவாக பரிதச்சத்மராஜரான்னு காளிதாசன் ரகுவம்சத்துல எடுக்கிறான். ஒரு முடி நரைச்சுதான். சோ 60 வயசு ஆனோன்னு சரி நம்ம ராமருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றா, டேக் இட் அஸ் a scale. இப்போ ஒரு மேப்ல எப்படி 1 millimeter is equal to ரியாலிட்டியில 100 kilometers, சோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சோ அதை லிட்டரலா 60,000 வருஷம்னு எடுத்துக்க வேண்டாம். அப்படி எடுத்துட்டா உங்களுக்கு வந்து மத்ததெல்லாம் டேலி ஆகாது. ஏன்னா சீதா பிராட்டியே சுந்தர காண்டத்துல ஹனுமான் கிட்ட வாக்கியமோ என்னமோ ஞாபகம் இருக்க மாதிரி எக்ஸாக்டா அந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்லை, அப்புறம் ஐ கேன் சென்ட் இட் டு யூ. அப்போ ஒரு இடத்துல சொல்றா, மனிதனுடைய வாழ்க்கை 100 வருஷம் தானே ஹனுமான் எடுக்கிறா, ஒரு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்துல. அப்போ நம்ம என்ன சொல்றோம், சதமானம் பவதி சதாய புருஷா, சதம் தான் எடுக்கிறோம். இப்ப வேதம் மாறவே மாறாது. இப்ப திரேதாயுகத்துக்கும் கலியுகத்துக்கும் வேதம் மாறுமா? வேதம் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய வேதத்தை சதமானம் பவதி தானே இருக்கு, சதம் தானே இருக்கு, 100 வயசு. வேதம் 100 பிராயம் 100 மனுஷர் தாம் புகுவரேனும்னு தொண்டரடி கொடியாழ்வார். வேதம் சொல்லக்கூடிய புருஷாயுசு 100. அதுல ராமானுஜர் மாதிரி ஒரு உயர்ந்த ஆச்சாரியர் 120 வருஷம் 2 சஷ்டி பூர்த்தி பண்ணிட்டார், 60 and 120. அதெல்லாம் அந்த காலத்துல யோகிக் லைஃப் இருந்ததுனால they were able to live 120. சில ரிஷிகள்லாம் 150, 200 அப்ப இருக்கலாம். பட் நம்ம அதே 60,000 இயர்ஸ் 11,000 இயர்ஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டா ப்ராப்ளம் வரும். இன்னொன்னு என்னன்னா, இதுல பாருங்க, இப்போ மன்னர்களுடைய இது கொடுப்பா இல்லையா, இப்ப நம்ம ராஜ பரம்பரை கொடுப்பா. ராமருக்கு முன்னாடி வாழலாம், ராமருக்கு அப்புறம் லவகுஷால் வந்து இவ்வளவு பேர் வந்திருக்கான்னு லிஸ்ட் கொடுப்பா. அது ஒரு பர்டிகுலர் லிஸ்ட், ஒரு 20 பேர் இருப்பா, 30 பேர் இருப்பா, அவ்வளவுதான் இருப்பா. ஓகே, அந்த ராமர் அந்த திரேதாயுகத்துல ராமருக்கு அப்புறம் இவ்வளவு பேர் இருக்கானா, இப்ப நம்ம துவாபர யுகம் கலியுகம், அதாவது கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம் கிருஷ்ணர் இருந்த வாழ்ந்து அவர் தன்னடி சோதிக்கு போனது 3136 BC நம்ம பஞ்சாங்கத்திலேயே ஒத்துக்கிறோம். ஏன்னா நம்ம 5000 வருஷம் எடுத்துக்கிறோம். அதுக்கும் முன்னாடி எவ்வளவோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி ராமர் இருந்தாருங்கிறோம். அப்ப நடுவுல உங்களுக்கு இவ்வளவு ராஜாக்கள் தானே வரா, 20-30 ராஜாக்கள் தானே வரா. நீங்க ஒரு ராஜாக்கும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கொடுத்துமே போனாதான் you will be able to complete. சோ அப்ப என்ன ஆகுது, நிறைய கேப்ஸ் வருது. அண்ட் இப்ப முச்சுக்குந்தன் ஒரு ராஜா, அவர் வந்து ராமருடைய மூதாதையர்கள் ஒருவர். அவர் சிவபெருமான் கிட்ட இருந்து லிங்கத்தை வாங்கி திருவாரூர்ல பிரதிஷ்டை பண்ணிருக்கு.
முச்சுக்குந்த பிரதிஷ்டை கல்வெட்டுல இருக்கு. சோழர்களுடைய, ஏன்னா சோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மூதாதையர்கள்ல இக்ஷ்வாகு குலத்து முச்சுக்குந்தன் இருந்தாங்கிறான். இப்ப சோழர்களை நீங்க என்ன பண்ணிடணும்னா, நீங்க ஏன்னா இப்ப ராமர் காலத்துலதான் ராமர் அந்த ஸ்ரீரங்கநாதரை கொடுத்து பிரதிஷ்டை பண்ணது ஸ்ரீரங்கத்துல. நீங்க 1,78,00,000 முன்னாடி வச்சுட்டீங்கன்னா, அப்ப அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்ரீரங்க பிரதிஷ்டா ஆயிருக்குன்னு சொல்லணும். ஆனது பத்தி ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு ப்ராப்ளம் எத்திக்கிறேன். இப்ப ராமாயணத்துல நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னா, ராமர் வந்து அயோத்தியால பிறந்தார், மலதா கருஷன் 2 இடத்துக்கு போனார். அந்த இடத்துலதான் பண்ணிட்டு சித்தாசிரமம் போயிட்டு யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ணி சீதா பிராட்டிய பாக்குறதுக்காக ஜனக்புரி நேபாளுக்கு போயிட்டு திருப்பி காட்டுக்கு போகணும்னு சொன்னோம்னா சிங்கிபேரபுரம், பிரயாக்ராஜ், இங்க நம்ம பிரயாக்ராஜ்னு சொல்றோம் இல்லையா, நதிகள் சங்கமம் பிரயாக்ராஜ். அதை முடிச்சுட்டு சித்திரக்கூட்டம் மத்திய பிரதேசத்துல இருக்கு, மந்தாகினி நதிக்கரை. அப்படி கீழே சுதீக்ஷ்ணாசிரமம் வந்து மகாராஷ்டிரா வந்து நாசிக் பஞ்சவட்டியில இருந்து ஹம்பி, அதாவது பெல்லாரி, அதுதான் வந்து கிஷ்கிந்தா, கர்நாடகாவுக்கு வந்து கீழே வந்து திருக்குறுங்குடியில இருந்து அவர் கிளம்பி போனார், ஹனுமான் மகேந்திரகிரி பர்வதம். அப்புறம் வந்து சேதுக்கரையில வந்து இருந்து அந்த சேத்துவை கட்டினா லங்கை இருக்குன்னா, இது அத்தனையும் நான் சொன்ன மேப் எல்லாம் இன்னைக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜியோலாஜிக்கல் சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம லேக் வியூ ரோடுன்னு மாம்பலத்துல பாக்குறோம். எங்க லேக்கு? நுங்கம்பாக்கம்ல எங்க லேக்கு? இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி லேக்க பார்த்த பெரியோர்கள்லாம் இருப்பா. ஒரு 50 வருஷத்துக்குள்ள மனிதன் பண்ண ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் லேக்கெல்லாம் அழிச்சுட்டோம். ஒரு 50 இயர்ஸ்லயே நீங்க இவ்வளவு பாக்குறீங்களே. தனுஷ்கோடி, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் டோம்பிவெல்லி இதுல இருக்கா, பாம்பேல. அவர்கள் வந்து தனுஷ்கோட்டியில் வாழ்ந்தவர்கள். அந்த புயல்லாம் வந்த போது கிளம்பி வந்துட்டா. இது எப்போ வந்தது புயல்? நான் சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த என்டையர் டவுன் வாஸ் எம்ப்டி. சோ நம்ம இவ்வளவு ஜியோலாஜிக்கல் சேஞ்சஸ். கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல, கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகையே நம்ம என்ன சொல்றோம்னா நிறைய முழுகி போயிடுத்து. அதுக்குதான் அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருக்கா. சோ ஒரு 5000 இயர்ஸ்க்குள்ளேயே நம்ம இவ்வளவு பாக்குறோமே. அப்ப நீங்க 1,78,00,000னா அதுக்கு கீழே அந்த சீஸ்மிக் பிளேட்ஸ் எல்லாம் போயிருக்கணும். அந்த கடல் வந்து சில இடத்தை வாங்கியிருக்கும், உள்வாங்கியிருக்கும். சில இடங்கள்ல ஐலண்ட்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா வாட்டருக்கு இருக்க ஃபோர்ஸ் வேற எதுக்குமே இல்லாது. ஐலண்ட்ஸே பிரிச்சுடும். இப்போ கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவன் தேட அனுப்புறான் குரங்குகளை, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். அப்போ வெஸ்ட் வழியா போறவாடு சக்கரவான் பர்வத்தத்துக்கு போங்க, அதெல்லாம் டர்க்கி கிட்ட இருக்கணும். ஈஸ்ட் பக்கமா போறவாள் சொல்றாரு யவத்வீபம் பக்கமா போங்கோ. சம்ஸ்கிருதத்துல எப்படின்னா, மகாபெரிவாளே ஒரு சதஸ்ல சொன்னா, எஸ்மை ஜஸ்மைன்னு மாறும், மாறும், யமுனா ஜமுனாம்பா. யவத்வீபம்ங்கிறது ஜவத்வீபம், ஜாவா, வெஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆர்ச்சிபெலாகோ நேஷன், இந்தோனேஷியா. அந்த இடத்தை சொல்லிட்டு சுக்ரீவன் மேல ஒண்ணு சொல்றான். இதையும் தாண்டி போனியான ஒரு பர்டிகுலர் ஐலண்டுல கருடன் ஒரு யானையையும் ஒரு ஆமையையும் தன்னுடைய கால்களில் பிடித்து கொண்டு பறந்து வந்த காட்சி அங்க தெரியும். ஏன்னா வைணதேயோபாக்கியானத்துல கருடன் இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிறார். ஒரு யானையை வச்சுக்கிறார், ஒரு ஆமையை வச்சுக்கிறார். இப்ப நம்ம குழந்தை என்ன கேட்கணும், யானை இவ்வளவு பெருசாச்சு எப்படி வச்சுக்கணும்? கருடனுடைய காலுக்கு ஸ்ட்ரென்த் உண்டு. அந்த காலத்துல குட்டி யானை இருக்குமா. இதெல்லாம் வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ்லேன்னு சொல்றா. அந்த பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் யானை ரொம்ப குள்ளமா இருக்கும். அதாவது குள்ளம்னா கம்பேர்ட் டு தி லார்ஜ் எலிஃபன்ட் சைஸ் தட் வி see, it's very small. ஸ்டெக்லிட்டன்னா ஏதோ அது பேரு, I don't know the exact name. அதுக்கு ஒரு பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இருக்கு. அந்த ஃபாசில் வந்து ஒரு ஐலண்ட்ல கண்டுபிடிச்சிருக்கா, ஜாவா தீபம் தாண்டி ஃப்ளோரஸ் ஐலண்ட்னு பேர் அந்த ஐலண்டுக்கு. சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா சுக்ரீவன் சொன்னதோட டேலியாருது. இப்ப அவர் சொல்ற ஜியோகிராபி எல்லாம் இருக்குன்னா 1,78,00,000 வருஷம் வரைக்கும் இதே ஜியோகிராபி இருந்திருக்கிறது கஷ்டம். கான்டினென்ட்ஸ் வில் ஸ்பிளிட், continents will come together. தியான் ஒரு விஷயம் இருக்கு. I can just tell that one thing and then I want you to ask more questions just for your viewers. இப்போ இந்த சந்திரயான் நம்ம ஒரு விளையாட்டு அனுப்பிச்சோம், சந்திரனுக்கு சேட்டலைட் அனுப்பிச்சோம். அது சவுத் போல்க்கு அனுப்பிச்சோம். அனுப்புறதுக்கு முன்னாடி இஸ்ரோ பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, they had to do a isotopic match, ஒரு காம்போசிஷன் மேட்ச். அப்போ லூனார் சர்ஃபேஸ், மூணுல என்ன மண் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணான்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பர்டிகுலர் கிராமத்துல வந்து சாம்பிள்ஸ் எடுத்துன்னு போனா லூனார் சாண்ட். ஏன் அப்படின்னா, மூணுல இருக்கக்கூடிய அந்த மண்ணோட சாம்பிளும் இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்தோட சாம்பிளும் சேம், பாக்கி எந்த இடத்துலயும் இல்ல. ஏன் அப்படின்னா, இட் இஸ் a theory in science that ஒரு புரோட்டோ பிளானட்னு ஒண்ணு இருந்தது. தியான் இன்னொரு
அஸ்ட்ரோனாமிக்கல் பாடி இருந்தது. ரெண்டும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இடிச்சு ஸ்மெல்ட் ஆகி அது ஒன்னா உருகி ரெண்டா பிரிஞ்சது. அதுதான் எர்த் அண்ட் மூன். அப்போ மூன் வந்து எர்த்ல இருந்து பிரிஞ்சு போயிருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். அதனால இவ வந்து சவுத் போல்ல பண்ணிருக்கா. இப்போ ஒருத்தர் கிட்ட கேட்டார், நீங்க வந்து எல்லாமே சாஸ்திரத்துல இருக்குங்கிறீங்களே, புராணத்துல இருக்குங்கிறீங்களே, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? நான் சொன்னேன், சமுத்திர மந்தனம் பண்ணும்போது நம்ம நம்பிக்கை என்னன்னா, லக்ஷ்மியும் க்ஷீர சமுத்திரராஜ தனையா மகாலட்சுமி வந்தா. கூட வந்தவர் சந்திரன், சந்திராம் சந்திர சகோதரி. அப்ப சந்திரனும் மகாலட்சுமியும் பிரதர் சிஸ்டர்ஸ். இந்திரா சகோதரம்னு தீட்சிதர் எடுக்கிறார். சோ பிரதர் சிஸ்டர். பிரதர் சிஸ்டர்னா ஏதாவது காமனாலிட்டி இருக்கணும். மகாலட்சுமி யார்? வேதம் சொல்றது ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி. அப்போ பூமிக்கு கீழே நமக்கு ஆரம்னு ஒரு மெட்டல் கிடைக்கிறது, ஏயு கோல்டு. அந்த கோல்டு பூமி கீழே கிடைச்சா கோல்டுங்கிறது மகாலட்சுமின்னு வச்சுக்கோங்க. மகாலட்சுமியுடைய மேனிஃபெஸ்டேஷன், அவளுடைய ஒரு பங்குதான் பூதேவி, நீலாதேவின்னு ஒரு நம்பிக்கை. பூதேவி எப்படின்னா ப்ளூ அண்ட் கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய காடு தண்ணி எல்லாம் பூமாதேவி தான். தூர்வாதர பிரதிமையா தவதேக காந்தியான தேசிகர் இருக்கிறார். அப்போ பூமிக்கு கீழே கோல்டு மகாலட்சுமி. மகாலட்சுமியிலேருந்து வெளியில வந்ததுதான் ப்ளூ அண்ட் கிரீனா இருக்கக்கூடிய பூமி. மகாலட்சுமியோட பிரதர் தான் மூன். அப்போ மூணுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கணுமே. அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற்றத ஸ்ரீனிவாச ராமானுஜம் எந்த க்ஷேத்திரத்தை? நாமக்கல் தாயார் கிட்ட. அப்ப நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தே கிடைச்சிருக்கு பாருங்க உங்களுக்கு. சோ சயின்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் நம்மளோட ஒத்து போனோங்கிறது இல்ல. அண்ட் சயின்ஸை வச்சுட்டுதான் நம்ம பெருமாளை நம்பணுங்கிறது இல்ல. ஆனா சயின்ஸும் ஒரு சப்ஜெக்ட் தான். எங்கெல்லாம் அது நம்ம சாஸ்திரத்தோட அழகா பொருந்தி ப்ரூஃப் கொடுக்கணும். சயின்ஸ் ஹஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். அதை கொண்டு வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இதை கொண்டு வந்து புராணத்துல இதிகாசத்துல நம்ம சேர்க்கிறது தவறாக போயிரும் அப்படின்னு நிறைய பேர் அச்சப்படுறாங்க சார். அவருடைய அச்சத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. புரியுது. சி, அந்த அப்ரிஹென்ஷன் கரெக்ட் தான். சயின்ஸுக்கு லிமிடேஷன்ஸ் உண்டு. இன்றைய காலகட்டத்துல அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, கார்பன் டேட்டிங் பண்ணி இந்த இடம் வந்து ஃபாசில், ஹியூமன் ஃபாசில்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து இவ்வளவு மில்லியன் இயர்ஸ். நாளைக்கு அது என்ன பண்ணிடும்? பில்லியனா மாத்திடும் சயின்ஸ். சோ சயின்ஸை நம்பினா, நான் வேடிக்கையாவே சொல்லுவேன், மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி. அது எப்ப வேணாலும், ஏன்னா சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் த கரண்ட் டேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கொடுக்கறதா சயின்ஸ். ஆனா அந்த சயின்ஸ்ல வந்து அந்த அன்சர்டனிட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம சயின்ஸை நிராகரிச்சிட முடியாது. சி, அது ஒரு சட்டில் திங். யூ கேன் ஆல்வேஸ் சே, இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற சயின்டிபிக் டூல்ஸ் வச்சு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். there is always an uncertainty in science. I am not denying it. ஆனா அதையே நம்ம டினை பண்ணிடுவோம். இப்போ எங்க உபன்யாசகர்களுக்கு எல்லாமே இப்போ வந்து உடம்பு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சயின்ஸ்ல அலோபதியில சொல்லக்கூடிய மெடிசன் தானே சாப்பிடுறோம். அப்போ வந்து அலோபதி மாறிக்கொண்டே இருக்கும்லாம் நம்ம சொல்றோமா? அப்பெல்லாம் சொல்றது இல்லை. அப்ப சயின்ஸ் நம்பிக்கை வந்துருது. இதே ஆச்சாரியர்களுக்கு, சிஷ்யர்களுக்கு, உபன்யாசகர்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு அலோபதி டாக்டர் கரண்ட் டே சயின்ஸை நம்பிதான் நம்ம போறோம். சோ நம்மளே சயின்ஸை நம்பக்கூடியவர்கள் தான். இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். எதுல பேசிட்டு இருக்கோம்? ஒரு ஜூம்லயோ ஒரு ஸ்ட்ரீம் யார்ட்லயோ பேசிட்டு இருக்கோம். இது வந்து என்ன? இது சயின்ஸ் தானே, டெக்னாலஜி தானே இதெல்லாம். சோ இதை நம்ம அதனால எப்பவுமே டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்பா. அப்படியே அதை நம்பிடணுங்கிறது இல்ல. அண்ட் ஒன்னொன்னுக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணுங்கிறது இல்ல. நரசிம்மர் எப்படி தூணில இருந்து வந்தார், அது எந்த எனர்ஜியில வந்தார் தெரியுமா, எவ்வளவு ஜூல்ஸ், அதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிறது இல்ல. சி, இன்றைய காலகட்டத்துல நம்ம ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஹிஸ்டரின்னு ஒரு கேட்டகரியில கொண்டு போகணும். அவ்வளவுதான் நம்மளோட ஒப்ஜெக்டிவே. அதை நோக்கி முயற்சி தான் உங்களுடைய முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடியனுடைய முயற்சியே இல்லை. ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஆத்தர் பண்ணிருக்கிறது என்ன, ராமாயணம். இப்ப நான் எழுதியிருக்கிற ராமாயணத்தை வச்சுன்னு ஒத்தரம் இது ஹிஸ்டரின்னு ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நான் வந்து ராமரோட குணங்களை அனுபவிச்சிருக்கேன். ராமர் அப்பா பேச்சு எப்படி கேட்டார், தசரதர் எப்படி அழுதார். என்னோட எழுத்துப்படி பார்த்தேன்னா இட் டசன்ட் கிவ் எனி ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்டரி. ஆனா நான் இதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்போ உபாசனாவோட ஸ்கெச்சஸ், கோவில்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள், டி.எஸ். கிருஷ்ணனுடைய கல்வெட்டு ஆதாரங்கள், ஜெயஸ்ரீ அவர்களுடைய ஆராய்ச்சியிலேன்னு வந்த டேட்ஸ், இதெல்லாம் தான் அதை ஹிஸ்டரின்னு ப்ரூவ் பண்ணும். நான் எழுதியிருக்கிற எழுத்து ஹிஸ்டரினே அதை ப்ரூவ் பண்ணாது. என்னோடது அனுபவம்னு வச்சுப்பா. துஷ்யந்த் ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் வெல் அப்படின்னு சொல்லிடுவா. அவ்வளவுதான், எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இவர்கள் கொடுப்பதுதான் ஹிஸ்டரியா போகும். சோ அது ஏன் இந்த புஸ்தகத்துல சேர்த்திருக்கோம்னா, நாளைக்கு இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில the professor cannot deny this. That professor, he or she has to say, இல்லையே டேட் கொடுத்துருக்கேன்,
இல்லையே கல்வெட்டு கொடுத்திருக்காரு, இல்லையே ஸ்கல்ப்சர் கொடுத்திருக்காரு அப்படின்னா ஹிஸ்டரி செக்ஷன்ல போய் வெயிட் தென் சே. ஏன்னா இது நம்ம ஃபிக்ஷன், இதை வந்து ஒரு மைத்தாலஜின்னு கொண்டு போல, இதை வந்து ஒரு ஹிஸ்டரி ரிலிஜன் கொண்டு போயிட்டோம். நான் என்னோட ப்ரிஃபேஸ்லயே எழுதியிருக்கேன், அடியன் ஒரு ஆத்தரா எழுதும்போது நான் எழுதியிருக்கேன், ஐ வாண்ட் டு என்ஷூர் தட் திஸ் இஸ் நாட் அ மித், இட் இஸ் நாட் மைத்தாலஜி, இட் இஸ் ஹிஸ்டரி ஃபார் அஸ். எங்களுடைய நம்பிக்கை இது நடந்ததுக்கு நான் ஆதாரமும் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். சோ இதை நீ டினை பண்ணலாம். இப்ப வந்து ஏதாவது ஹிஸ்டாரி நீ எப்படி இப்படி கொடுத்தேன்னு கேட்கலாம், அது ரிசர்ச் கொஸ்டின். ரிசர்ச்சே பண்ணக்கூடாது, இதை சேர்க்கக்கூடாது, அதை சேர்க்கக்கூடாது, இட் டசன்ட் ஒர்க் தட் வே அப்படின்னு அடியனுடைய அபிப்பிராயம். நீங்க மீண்டும் மீண்டும் சொல்றது யங்ஸ்டர்ஸ் ஆர் த ஃபியூச்சர், அவர்களுக்கு இதை கடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் ஏத்திஸ்டா இதுல நம்பிக்கை இல்லாதவர்களாக மாறிட்டே இருக்காங்க, அதனால கண்கூடாக பார்க்க முடியாது. அவர்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சி, இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து இப்ப காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் போறேன், நிறைய கான்க்ளேவ்ஸ், அதாவது ஒரு கான்ஃபரன்சஸ் எல்லாம் பேப்பர் பிரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றேன். அங்க வரக்கூடிய நான் பார்க்கக்கூடிய இளைஞர்களை வச்சுதான் சொல்ல முடியும். ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது வெரி டேலண்டட், வெரி கியூரியஸ். அதாவது அடியனே யோசிப்பேன், இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சிருப்பேன், இவ்வளவு கியூரியாசிட்டி எனக்கு இருந்ததா, நமக்கு அவ்வளவு இருந்துதான்ல எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்ல. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் பார்த்தா நம்மளும் அந்த அளவு கியூரியஸா இருந்திருக்கணும். ஏன்னா கியூரியாசிட்டி இருக்கு பாருங்க, என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது, அந்த எண்ணம் இருந்துருச்சுன்னா நிச்சயமாக பகவான் உங்களுக்கு அந்த பதிலை எப்படியோ ஒரு விதத்துல கொடுத்துருவார். நீங்க கேள்வி மட்டும் நல்ல எண்ணத்தோட பகவான் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எப்படியாவது ஒரு பதில் கிடைச்சிடும். So the curiosity is the biggest thing that I see in youngsters. அதுல ஒரு இல் எஃபெக்ட் என்னன்னா, இதை நான் பெரியவர்களை தப்பு சொல்ல மாட்டேன், பட் ஒரு காலகட்டம் வரைக்கும் இப்ப அடியனுடைய பெற்றோர்களோ உங்க பெற்றோர்களோ வளரும் போது என்னன்னா, அவர்களுக்கும் ஏதாவது கேள்வி வந்திருக்கும். கேள்வி வந்திருந்தால் ஒரு விதமா பெரியவர்கள் எப்படி கையாண்டிருப்பா தெரியுமா, இந்த மாதிரி அசட எல்லாம் கேள்வி கேட்காத போய் உட்கார் அப்படின்ருவா. அந்த காலத்துல ஒரு 7-8 குழந்தை இருக்கும் ஃபேமிலியில. சோ நோ சைல்ட் ஃபெல்ட் வெரி இம்பார்ட்டன்ட், எவ்ரிபடி வாஸ் இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். சோ அந்த குழந்தை போய் கம்முன்னு உட்காந்துரும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 தடவை நீங்க அந்த குழந்தையோட கேள்வியை மட்டத்தட்டுங்க, அப்புறம் கேள்வியே கேட்காது. கேள்வி கேட்கறது அந்த மனப்பான்மையே போயிடும் அந்த குழந்தைக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல இருப்பது ஒரு குழந்தை 2 குழந்தை, அவ்வளவுதான். அது நம்ம கண்ணே முத்தே ராஜா தீ நீதான் உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே இந்த குழந்தை ஆஹா ஓஹோன்னு தூக்கி கொண்டாடுறோம். அது கேள்வியை கூட ரொம்ப மதிக்கிறவா இருப்பாங்க, எப்படி கேள்வி கேட்கலாம் தெரியுமோ என் பேர அப்படின்பா. பட் தி பாயிண்ட் இஸ், நீங்க பாருங்க டைம் சேஞ்ச் ஆயிருக்கு. கேள்வி கேட்ட காலகட்டத்திலே இப்ப கேள்வி கேட்டா நம்ம வந்து அட்லீஸ்ட் வெல்கம் பண்றோம். பட் தி பாயிண்ட் இஸ் இட் இஸ் நாட் சால்வ். கேள்வி கேட்டா பதிலுக்கு தானே, பதில் பெறுவதற்கு தான் அந்த குழந்தை கேள்வி கேட்கறது. எங்க பதிலே வரலையே. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த பதில் தெரியாதது ஒரு லிமிட்டேஷனா. எக்ஸாக்ட்லி அதுதான் இந்த தாத்தா பாட்டி பெத்த அப்பா அம்மா இவெல்லாம் சொல்லுவோம், சார் அந்த கேள்வி கேட்கறான் சார், நமக்கு ஒண்ணு கேள்வியே புரிய மாட்டேங்கிறது, கேள்வி புரிஞ்சாலும் பதில் தெரிய மாட்டேங்கிறது. we are helpless. honestly இதுதான் இந்த ஃபேமிலிஸ்ல இருக்கு. இதை நம்ம வந்து மறுக்காம இருக்கவே முடியாது. எங்க வீட்டுல என் குழந்தை கேள்வி கேட்கறது இல்லைன்னு ஒரு 4 பேர் சொல்லலாம். எல்லா குழந்தைக்கும் இப்ப எல்லாம் பிரஷ்ன சக்கரவர்த்தி தான், பிரஷ்னங்கள் கேட்கறதுல PhD வாங்கியிருக்கா. சோ இப்ப என்ன ஆயிடுது, இப்ப அடியன்லாம் இப்ப உபன்யாசம் பண்ணின்னு வரேன் இல்லையா, இப்ப வந்து ஐ மீட் ஆடியன்ஸ், டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் எவ்ரி டே. முடிஞ்சாலே ஒரு 10-15 கேள்வி வந்துடும். ஏதோ 2-3 கேள்வி, சீத்தை ஏன் அக்னி பரீட்சை பண்ணார், அத்தை பண்ண இத்த பண்ணாதான் பதில் சொல்லி விடலாம். இது ஒரே இந்த வராகவதாரத்துல காஸ்மாஸ்ல போய் எப்படி அந்த 23.5 டிகிரில இந்த அர்த்தத்தை எப்படி திருப்பினார், அதை எப்படி உருட்டினார்லாம் கேட்டா பியாண்ட் அ சர்டன் பாயிண்ட் ஐ டோன்ட் ஹேவ் an answer. அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த குழந்தை கிட்ட போய் நீ நம்ப வேண்டும், அதுல இட் டசன்ட் ஒர்க். நான் எப்படி சொன்னாலும் பாத்துட்டேன். சோ இவ்வளவு கேள்விகள் கேட்கிறான். அப்ப அந்த கேள்விகளுக்கு பதில் வராத போது there is a possibility that a certain section நம்ம சொசைட்டில can become atheist. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்க உடனே தமிழகத்துல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோ வச்சுக்காதீங்க, கடவுளை ஏசி பேசுறது அதெல்லாம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எனக்கு ரிச்சுவல்ஸ்ல நம்பிக்கை இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் வந்து என்ன சொல்வேன்னா, சந்தியாவந்தனத்தை பண்டிகை ஒரு 10 நிமிஷத்தை முடிச்சுடலாம், இது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை. பெருமாளை நம்பிக்கை, விட்டமின் டி உனக்கு கிடைக்குது, என்னென்னவோ நான் சொல்லி பார்ப்பேன். அவன் என்ன சொல்றா, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? 1008 கேள்வி. அதுல இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னா உடனே பெற்றோர்களை இன்ஃபார்ம் பண்ணி கேட்பா, தாலி ஏன் கட்டிக்கணும்னு அவன் கேட்கிறா, 9 கஜம் ஏன் கட்டிக்கணும்னு கேட்கிறா, 5 கஜம் ஏன் கட்டிக்கணும்னு கேட்கிறா, ஏன் வந்து அதாவது வந்து இப்ப ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ, அந்த மாப்பிள்ளைய நம்ம நாராயணனா பாக்குறோம், விஷ்ணுவர் வராய.
அப்ப அந்த மாமனார் என்ன பண்ணவர், வயதுல மூத்தவர், அந்த மாப்பிள்ளைக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் பண்ணுவார், நல்லா காலெல்லாம் சோஷன் பண்ணுவார். அப்ப அந்த பெண் கேட்கிறா, எங்க அப்பா எவ்வளவு வயசுல மூத்தவர், அவர் எதுக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு போய் கால் அலம்பணும்? சோ இதுக்கெல்லாம் நான் சொல்ல இல்லப்பா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் நாராயணனா இருக்காரு, அடுத்த நாள்ல இருந்து இருக்காரா இல்லையான்னு பார்க்க வேண்டியதுதான். ஆனா அன்னைக்கு ஒரு நாளைக்கு நாராயணனா இருக்காரு, அதனால அலம்பி விடுறாருன்னா அது லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்ப என்ன ஆயிடுறா, ஏத்திஸ்ட் ஆயிடுறா. ஒரு செக்ஷன் அக்னாஸ்டிக் ஆயிடுறா. அக்னாஸ்டிக்னா அவளுக்கு ஒரு கருத்து இல்லை, கடவுள் இருக்காரா இதெல்லாம் நாங்க ஒண்ணும் இல்லை. சோ அது ஒரு செக்ஷன் ஆயிடுது. இன்னொரு செக்ஷன் கடவுள் நம்பக்கூடிய ஒரு குழந்தைகளும் இருக்கா. ஆனா அவன் என்ன சொல்றா, சார் இந்த கேள்வி எல்லாம் இருக்கு, ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு பதில் இல்லையே. அது ஒரு செக்ஷன் இருக்கு. So how to address them? நம்ம அந்த சிச்சுவேஷனை, நம்ம கிரவுண்ட் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப்ல வந்து பேட்டி எடுத்து இப்படியே நம்ம தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்போம். We are living in our own world. நம்ம வீட்டு குழந்தை இருக்கா மாதிரிதான் எல்லாரும் இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம், which is wrong. எவ்வளவு ஃபேமிலிஸ், எவ்வளவு broken ஃபேமிலிஸ், சேர்ந்த ஃபேமிலி, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, செப்பரேஷன், டிவோர்சஸ், குழந்தை ஆர்ஃபன், அது எவ்வளவு இருக்கு. We deal with so many scenarios. ஒருத்தர் வந்து சொல்றதை கேட்டா நமக்கே கண்ணே தண்ணி வந்துடும். So how do we deal? See, இப்ப நம்ம உபன்யாசகரா கதை மட்டுமா சொல்லிட்டு இருக்கோம். அவ வந்து இப்ப ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டா we have to become their counselor, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு கம்பேனியனா இருந்தா அவளுக்கு பதில் சொல்லணும். அப்ப எவ்வளவு ஒரு டஃப் சினாரியோ. நம்ம வீட்டுல உட்கார்ந்துபடி நம்ம கமெண்ட்ஸ் அடிச்சுடலாம், விமர்சனம் பண்ணலாம், ஒருத்தரை ஏசி பேசலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் கிரவுண்ட் சிச்சுவேஷன் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். இறுதியாக இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லிட்டு விரும்புறீங்க சார்? See, advice அப்படிங்கிறது இஸ் a very strong word. அடியனை கேட்டா, ஏன்னா அட்வைஸ் பண்றதுக்கு நமக்கு முதல்ல ஒரு ஞானம் இருக்கணும், ஒரு அனுபவம் இருக்கணும், ஒரு தகுதி இருக்கணும். பட் அடியனுடைய ஒரு இந்த உபன்யாசங்கள் சொல்லி வெவ்வேறு இடங்களுக்கு போன அனுபவத்துல அடியன் சொல்றேன், பெற்றோர்கள் வந்து குழந்தைய கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டு நாட் டிஸ்கரேஜ் them. அந்த குழந்தை ஒரு கியூரியாசிட்டியோட கேட்கறது. நம்ம அந்த குழந்தைய வில்லன் கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது, வேணும்னுட்டே நம்மள கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. The child will be genuine. கேள்வி கேட்கலாம். அப்போ முதல்ல அந்த கேள்வி ஆதரிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நல்ல கேள்வியா கேட்கிறடா ராஜா, நல்ல கேள்வி, குட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு ஒரு ஆஸ்வாசப்படுத்துங்க. வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ரைட்ன்னு சொல்லுங்க. நீ கேள்வி கேட்க, ஆனா ஒண்ணும் உடனே உங்களுக்கு பதில் தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பெற்றோர்கள் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கா, they know the answer, give the answer. ரெண்டாவது, ஆன்சர் தெரியல, அப்ப நீங்க சொல்லிடுங்க, பிராங்கா சொல்லிடுங்க, கண்ணா எனக்கு பதில் தெரியலடா ராஜா, நான் யாரையா தெரிஞ்சவாளை கேட்டு சொல்றேன். அப்ப அந்த the child will appreciate your உங்க intent. சோ ஓகே, அப்பா அம்மா என்ன கேட்டு சொல்றேன் இருக்கா. இப்போ கேட்டு இப்ப யாரையும் கேட்கறான்னு வச்சுக்கோ. இப்ப நான் சொன்னேன், இந்த வராக அவதாரத்தை 23.5 டிகிரி அது வாபிள் ஆகும், ரொட்டேட் ஆகும், ரெவல்யூட் ஆகும், அது எங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப பெற்றோர்கள் என்ன கேட்டா நான் சொல்லிடுறது, மேடம் எனக்கு அதுக்கு தெரியல ஆன்சர், ஹவு டு கிவ் an answer to the child ன்னு எனக்கு தெரியல. நான் பிராங்கா சொல்லிடுவேன். அப்ப பெற்றோர்கள் எனக்கு பதில் தெரியும் நினைச்சுன்னு வர அவளுக்கு அங்கேயும் கிடைக்கல. அப்போ பெற்றோர்கள் போய் என்ன பண்ணணும்னா, நான் கேட்டு பார்த்தேன் எனக்கு பதில் கிடைக்கல, ஆனா ஒண்ணு குழந்தை, பதில் கிடைக்கலன்னா பதில் இல்லைன்னு நினைச்சுடாது. உனக்கு பதில் கிடைக்கல, ஆனா பதில் இருக்கும், அது நமக்கு கிடைக்கல, என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். பகவான் உனக்கு ஏதேனும் விதத்தில் உனக்கு ஒரு அந்த இதை சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு சஸ்டெயின்டு கான்பிடன்ஸ் இருக்கும், எனக்கு கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்டே அந்த குழந்தையுடைய கியூரியாசிட்டியை போட்டு அதை துவம்சம் பண்ணி, நீ இதை பண்ணக்கூடாது, எப்படி கேள்வி கேட்கலாம், பெற்றோர்கள் பெரியோர்கள் அதை போட்டு ஒரு வழி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப அந்த குழந்தை will only become a rebel. அது நமக்கே எதிர்வா போகும். நான் கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம், ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். ஒரே பெற்றோர்கள் அவ்வளவு உபன்யாசம்னு கேட்டு இருப்பா, பிள்ளைக்கு அதுல நம்பிக்கை இருக்காது, பெற்றோர்களுக்கு வருத்தம் இருக்கும், நிறைய நாள் ரிப்பர்கஷன்ஸ் வரும். ஸோ என்னோட ஹம்பிள் சப்மிஷன் என்ன சொல்றது, சஜஷன் டு ஆல் த டியர் பேரண்ட்ஸ் இஸ் பி வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க கேட்கலாம், இவ்வளவு நம்ம தழைஞ்சு போடுமா, வேற வழி இல்ல. 2024 இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இட் இஸ் நாட் 1960s and 70s. போக போக இன்னும் தழைஞ்சுதான் போகவே ஒழிய, இட் இஸ் நாட் கோயிங் டு பி தி அதர் வே அரவுண்ட். ஸோ தட்ஸ் மை ஹம்பிள் சப்மிஷன் அண்ட் சஜஷன், that treat the young generation and their questioning ability with some respect, and they will also agree. சின்னவாடும் அதை ஒத்துப்பா அப்படிங்கிறது அடியனுடைய சப்மிஷன்.
இவ்வளவு நேரம் ராமாயணம் குறித்து விமர்சனங்கள் குறித்து பதில் அளிச்சிருக்கீங்க, விளக்கமாவே சொல்லியிருக்கீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் சார். தேங்க்யூ சோ மச். நன்றி. தேங்க்ஸ்.